நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறதுடைய ரீசன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு போய் ஆராதிக்க போகிறோம், சர்ச்சில் போய் என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம், வர்ஷிப் பண்ணுறோம். என்ன ஆண்டவர் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை. அப்போஸ்தலர்களுடைய அடிப்படையான உபதேசமே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கையினால் கெட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவது இல்லை. இதுதான் வந்துட்டு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான உபதேசமே. நம்ம கத்தோலிக்க மக்களுடைய நாட்கள் ஆதி காலத்திலிருந்து பலவிதமான புரட்சிகள் ஏற்படுத்தப்பட்டு பென்டிகாஸ்டல் டினாமினேஷன் வந்துச்சு, ப்ராட்டஸ்டன்ஸ் வந்தாங்க. அதில் ஏகப்பட்ட புரட்சிகள் வந்து லூத்தரன்ஸ்லேருந்து நிறைய பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு புரட்சி பண்ணி இல்லை இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் நாங்கள் மாற்றுறோம், வேதத்தின்படி சரியா இல்லை அப்படின்ட்டு பென்டிகாஸ்டல் ஒரு டினாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து ரிஃபார்ம்டு நிறைய ஏகப்பட்ட புரட்சிகள் வந்து நாங்கள் இதை மாற்றுறோம், வேதத்தின்படி நீங்கள் சரியா இல்லை, நிறைய மாற்றப்பட்டுச்சு. அதில் ஸ்பெஷல் அந்த ஆவிக்குரிய சபைகள்னு சொல்லக்கூடிய இந்த பெந்தேகோஸ்தே சபை ஆரம்பிக்கப்பட்டது 1900 இயரில் தான் இந்த பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இது ஏன் ஒரு புரட்சி பண்ணி ஒரு குழுவான மக்கள் இல்லை, நாங்கள் கத்தோலிக்கத்திலிருந்து புரட்சி பண்ணி வந்த இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த லுத்தரன், சிஎஸ்ஐ, இசிஐ சர்ச், இந்த மாதிரி இவங்களுடைய இதில் நாங்கள் இருக்க போகிறது இல்லை, நாங்கள் ஆவிக்குரிய சபையாய் நாங்கள் வெளியேறுகிறோம், நாங்கள் ஒரு புரட்சி பண்ணி we are trying to start a new denomination. எதன் அடிப்படையில் அப்படின்னா, இந்த ஒரு சில உபதேசங்கள் பைபிளில் சரியா இல்லை, உங்களுதுல இந்த உபதேசத்தை நாங்கள் பின்பற்ற போகிறோம், நீங்கள் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணி இன்னைக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? இது இந்த பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஒரு புரட்சின்னு சொன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரன்னு சொல்லி யாரும் வெளியேற மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றுகிறோம், இதெல்லாம் வேதத்தின்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லி தான் புரட்சி பண்ணி வெளியேறுவாங்க. அதில் பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் புரட்சி பண்ணி வந்ததற்கான நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா? பில்டிங் என்ற சர்ச்சை கட்டி சர்ச்னு சரீரமாகிய சபையில ஃபோக்கஸ் பண்ணாம பில்டிங் மேல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஆட்கள் ஒரு புரட்சி பண்ணி இந்த பில்டிங் என்ற சபை கிடையாது, நாங்கள் அப்போஸ்தல நாட்களோட ஊழியத்தை செய்ய போகிறோம், அப்போஸ்தல உபதேசத்தை ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லி இந்த பென்டிகாஸ்டல் டினாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நாளாக என்னாச்சு, எதற்காக புரட்சி பண்ணாங்களோ அந்த பாயிண்டே மறந்தாச்சு. நீ பெந்தேகோஸ்தேக்காரனோட பெஸ்ட்டாக பில்டிங் கட்டி அந்த சர்ச்ன்றதை அதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படி ஆயிட்டாங்க எல்லாருமே. இன்னைக்கு நம்ம வந்து சரீரமாகிய தேவாலயம்னு சொல்லும் பொழுது we have to focus on us. நம்மளுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார்ன்றதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒன்னா கூடி வருவதற்கான காரணம், இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு, இங்க வந்து வர்ஷிப் பண்ண கேட்பாரு, இங்க தான் ஆண்டவர் நம்மளுடைய ஆராதனை கேட்பாரு. நாங்க சர்ச்சுக்கு போய் ஆராதிக்க போறோம், நாங்க சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ண போறோம், நாங்க சர்ச்சுக்கு போய் கடவுளை தொழுது இல்ல. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு சொன்ன வார்த்தையில் ஒருபோதும் மாறாது. நீ எங்கிருந்து பிரேயர் பண்ணாலும் கேட்பாரு, நீ எப்ப வர்ஷிப் பண்ணாலும் கேட்பாரு, எங்கிருந்து ஆராதனை பண்ணாலும் கேட்பாரு, நீ எங்கிருந்து செபித்தாலும் கேட்பாரு. வசனம் சொல்லுது, ஆண்கள் நீங்க எங்க போனாலும் உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் சொல்லி சொன்னாரு. சர்ச்ல இல்ல, எங்க போனாலும். அப்படி நல்லா கவனி, we are not coming to the church, we are living as a church among the world. உலகத்தின் மத்தியிலே சபையாராய் வாழுகிறோமே தவிர, நம்ம சபையை உலகத்துக்கு கொண்டு போறோமே தவிர, நம்ம சபைன்ற பில்டிங் குள்ள நம்ம தனியா வந்து ஒண்ணு ஆராதிக்க போறது கிடையாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அநேக நேரங்களில் கிறிஸ்தவத்துல we have literally lost the basic doctrine of the church. சபையினுடைய அடிப்படையான ஒரு உபதேசத்தை நம்ம எழுந்துட்டோம். ஒரு ப்ரோக்ராம் நல்லா நடந்துட்டு இருக்குது, சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் நிறைய கூடுது, நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா குளிர்தான்பா, ஃபேன்ல கம் பண்றப்பா, எனக்கு இருக்குது. இது கூட நம்ம பாரம்பரிய பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஆவியில வல்லமையா இருக்கிறேன், எனக்கு எதுவும் குளிர மாட்டேங்குது, உங்களுக்கு எல்லாம் குளிருது. அதையும் அப்படிதான் பேசுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஆவியில வல்லமை, ஆவியில அனலாயிருங்கன்ற வருஷத்துக்கு என்ன அர்த்தம்? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அப்படின்னாலும் உன் பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே ஒரு 100 டிகிரிக்கு மேல ஃபீவர்ல இருப்பேன்னு அர்த்தமா? இல்ல, நாட் தட். ஆவியில அனலாயிருங்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையில நிரப்பப்பட்டவர்களா இருங்கள். Be fire, don't quench the spirit. ஆவி தனித்து போடாதீர்கள், ஆவி அடக்கி வைக்காதீர்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ல வாசிக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, let the spirit of God lead you, you don't try to control the spirit of God. ஆவியானவர் உன்னை நடத்தட்டும். உனக்கு ஆவியானவர் தேவன் தந்திருக்கிறபடினால், ஆவியானவர் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறபடினால உன் மாம்ச சிந்தையினால ஆவியின் சிந்தையை கட்டுப்படுத்தாத. அதுதான் மீனிங். don't quench the spirit. ஆவி அவித்து போடாதீர்கள், ஆவியில் அனலாயிருங்கள். இதுக்கெல்லாம் மீனிங் அதுதான். சரி, நம்ம பாரம்பரியம் வேண்டாம், நம்ம சத்தியத்துக்குள்ள வரலாம். அப்ப என்னன்னா, அப்போ சர்ச்சுடைய
வேதம் சொல்கிறது போல சபையினுடைய மெயினான பர்பஸ் என்ன தெரியுமா? சபைன்னு சொல்லும்போது கிரேக்க வார்த்தை எக்லீசியா, அது ரெண்டு வார்த்தையில் ஒன்றாய் சேர்க்கப்பட்ட வார்த்தை எக்லீசியா அப்படின்னு. எக் லீசியா, லீசியா அப்படின்னா கால்டுன்னு அர்த்தம், எக் அப்படின்னா அவுட்னு அர்த்தம், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அதான் வசனம் சொல்லுது, நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ரைட்டா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துடைய பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போறது இல்லை, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்கிறது போல இருக்க போறது இல்லை. உலகத்துக்கு ஒத்த விஷயம்னு சொல்லும் போது நான் போடுற ஜீன்ஸ் பேண்ட்டோ நான் போடுற டிஷர்ட்டோ இல்லை தாடி வைக்கிறதோ இல்லை க்ளீன் ஷேவ் பண்ணுறதோ அந்த வேஷம் இல்லை. நம்ம ஆட்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்குன்னு பவுல் சொல்லும் பொழுது வெளி தோற்றத்தில் இருக்க அலங்காரத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மனசு சொல்றாரு, உலகத்தா இருக்கிறது போல சிந்தனை இருக்கக்கூடாது, உலகத்தை நினைக்கிறது போல தெய்வத்துவத்தை பத்தி ஒரு சிலையை நீ வழிபடக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்குன்னு சொல்லும் பொழுது உலகத்தா எதெல்லாம் வந்துட்டு ட்ரெண்ட்ன்ற பேர்ல பாவம் பண்றானோ அதை நீ பண்ணக்கூடாது. அதுதான் பாயிண்ட். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பது. நம்ம நாட்டில் உடனே பெண்கள்லாம் சாரி தான் போடணும், சுடிதார் தான் போடணும், அது சுடிதார்னா ஸ்பெசிஃபிக்காக லெகின்ஸ் போடக்கூடாது. ஒரு சில ரூல்ஸ் இவங்களா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தா வந்து நான் போடுற பேண்ட் ஷர்ட் மட்டும் நம்ம ஊரில் பவுல் தான் போட்டிருந்தாரா? நாகரிகமான ஆடை, மாடஸ்ட்லி ட்ரெஸ்ட்னு சொல்லும் பொழுது இந்த ட்ரெஸ் தான் பவுல் சொன்னாரா? இல்லை, நம்ம ட்ரெஸ் கோடுன்னு சொல்லும் போது, லாங்குவேஜ்னு சொல்லும் போது, பிஹேவியர்னு சொல்லும் போது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வகைன்னு சொல்லும் பொழுது, நம்ம தலை வர்றது, எக்ஸ்டர்னல் அலங்காரங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது we follow the culture. இந்த ஆடை தான் போடணும்னு பைபிள் எதுவுமே கிடையாது. இப்படித்தான் முடி வெட்டணும், இப்படித்தான் வைக்கணும்னு பைபிள் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இயேசுவை முற்படுத்தி பவுலை முற்படுத்தி எல்லாரும் யூதர்களா இருந்தபடினால எல்லாருமே கம்பல்சரி தாடி வச்சிருந்தாங்க. கம்பல்சரி தாடி. யூத வழக்கத்தின்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி கையில பிடிச்சோம் அப்படின்னா என் கையை விட்டு தாண்டி என் தாடி கீழே வரணும், அவ்வளவு பெருசு இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஐ எம் a religious person. இதை வச்சா டிட்டர்மைன் பண்ணாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஏன் பெருசா தாடி வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜூவிஷ் கல்ச்சர் அப்படியே காப்பி அடிச்சு, பிகாஸ் அவங்க தாடி பெருசா வளர்த்தாங்கன்னா that shows they are very religious. நமக்கு ரிலீஜியன் தேவையில்லை, நமக்கு இயேசு வேணும். ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சபையாய் நம்ம ஒண்ணா கூடி வரதுக்கான மெயின் நோக்கத்தை மறக்காதீங்க. ரெண்டே பாயிண்ட் மட்டும்தான். we come together to have fellowship with each other. சபையாராய் ஒன்று கூடி வருவதற்கான காரணம் நம்ம எல்லாரும் ஐக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக தான். ஒன்று. ரெண்டாவது, நாம் சபையாய் கூடி வருவதற்கான காரணம் நம்மை அழைத்த ஆண்டவர் யார் என்பதை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். we are coming to learn, we are coming to study, we are coming to meditate, we are coming to research, we are coming to learn. படிப்பதற்காக வரும், ஆராய்ச்சி பண்றதுக்காக வரும், ஒரு கடினமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். திருத்துவ தேவன் சொல்லும் பொழுது அவர் மூன்றாக இருந்தாலும் ஒன்றாக எப்படி இருக்கிறார் என்பதை இன்னும் தெளிவா புரிந்து கொள்றதுக்காக வரும். இங்க ஆவியானவர் அழகா லீட் பண்றாரு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஐக்கியத்துக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்வதற்காக தான் சபைன்ற ஒரு கேதரிங்க்கு வரோமே தவிர பாட்டு பாட வர்ஷிப் பண்ண இல்லை. சரி, வந்த இடத்துல சும்மா உட்காந்து இப்படியே பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ற கூடாதுன்றதுக்காக எப்படி வீட்டில எல்லாம் தனித்தனியா ஆண்டவர் வர்ஷிப் பண்றோம் இல்லைன்னு சொல்லல. ஒரு சில பேர் அப்படின்னா நினைவு புரியல இல்ல. ஆமா, எப்படி வீட்டில எல்லாம் தனித்தனியா வர்ஷிப் பண்றவங்களுக்கு புரியும். எல்லாம் ஒன்னா கூடி வரும்பொழுது இது ஒரு சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆண்டவர் துதிக்கிறதுல நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்றோம், ஆண்டவரும் சந்தோஷமா ஃபீல் பண்றாரு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு சபையினுடைய பர்பஸ் எல்லாமே வர்ஷிப் நோக்கியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, கரண்ட் பிரச்சனை ஆயிடுச்சு, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இனி எல்லாமே ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க கிளாக் வேலை செய்யல. எங்கேயாவது மிஷின் தப்பா சொல்லுமா? என்னுடைய டேப் வந்து கம்ப்ளீட்டா இன்டர்நெட்ல கனெக்டடா இருக்குது. ஆனா என் டேப்ல இப்போ டைம் என்ன தெரியுமா? 19 ஜனவரி சண்டே 1:39 PM காட்டுது. இப்போ வரைக்கும் என்னன்னே புரியல. இது அப்படிலாம் ஃபோன் டேப் மாறுறது, டைம் மாறுறது வாய்ப்பே இல்லை. என்ன நடக்குதே இப்போ நம்ம மியூசிக் சரியா வேலை செய்யல, மிக்சர் பிரச்சனை படுது, மிக்சர் ப்ராப்பரா வேலை செய்யல. அப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப மிஷின் டிபெண்டா இருக்கிறபடினால இதெல்லாம் இல்லாம நம்ம என்ன பண்ண வர மாட்டேங்கி வர்ஷிப் பண்ண. ஒரு பக்கம் கீபோர்டு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் பாஸ்ட் மைக்ல பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளும் கொஞ்சம் உற்சாகமா ஆண்டவர் என்ன பண்ணுவோம், ஆராதிச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளும் உடனே டக்குனு அமைதியா நம்மளும் ஆஃப் ஆயிடும். அதெல்லாம் ஆஃப் ஆச்சுன்னா நம்மளும் இல்ல. அப்படி தட் இஸ் நாட் வர்ஷிப். அது கர்த்தர் விரும்புறது இல்ல. இன்னைக்கு ஒரு பாதி பேருக்கு மேல சர்ச்சுக்கு வரல. என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு ரியல் சினாரியோ. நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்ற முதல்ல புரிஞ்சுக்குவோம். மழை சோனா சர்ச்சுக்கு வரல. அப்போ நல்ல கவனி. அதாவது யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு ஜெபிக்கிற மாதிரி, பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நமக்குள் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இயேசுடைய பிரேயர் அதுதான். பிதாவும் இயேசுவும் எந்த அளவுக்கு ஒன்றாய் இருக்கிறார்களோ சொல்லுங்க. பிதாவும் இயேசுவும் எப்ப பிரிஞ்சாங்க? எங்கேயாவது பிரிஞ்சாங்களா? ஏதாவது தருணத்தில் அவங்களுக்குள்ள பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், ஐக்கியம் இல்லாம எங்கேயாவது உடைஞ்சு போய் என்னைக்கா நடந்திருக்குதா? நிறைய பேர் சிலுவையில் சொல்லுவாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தான், என் தேவனே என் தேவனே.
பிதா கைவிட்டார், கிடையவே கிடையாது. அது கிடையாது, அந்த மீனிங்கே கிடையாது. நிறைய இஸ்லாமியர்கள் கூட பிதாவே இயேசுவை கைவிட்டாரா, கைவிட்டார்னு ஒண்ணு forsaken, விட்டுட்டாரு அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு இல்ல. ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துல வந்தனால ஆவியானவர் உணர்த்துற அப்படினால இதற்கான பதில் மாத்திரம் சொல்லி நம்ம செய்திக்குள்ள போலாம். இந்த மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட யாருன்னா கேட்டா நீங்க என்ன சொல்றது, ஆமா அவங்க கரெக்டா சொல்றாங்க, எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல, தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க நினைச்சிடக்கூடாது. நிறைய இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணி வந்து கேள்வி கேட்கறாங்க, கிறிஸ்தவர்களையா டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கறாங்க. அதோட கூட சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ குரூப் ஒன்று இருக்கு, ஜெகோவா விட்னஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கள்ள உபதேசிகள். அவங்களும் வந்து இந்த மாதிரி வசனங்கள் காட்டி இயேசு தெளிவா சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு வந்து கடவுளா இருந்தா அவர் எப்படி கைவிட முடியும்? அவர் ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு, அவர் தான் பிதான்னு சொல்லி சொன்னாரு, அவரே இவரை கைவிட்டாருன்னா அப்புறம் எப்படி? இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங் தெரியுமா? இதுக்காக தான் நம்ம பைபிள்ல என்ன அப்படின்றத நான் லாஸ்ட் 2 வாரமா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதான் பேச போறேன், வாட் இஸ் பைபிள், எப்படி படிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் பைபிள் படி பாஸ்டர்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்ண. பைபிள் படிச்சியா, எத்தனை அதிகாரம் படிச்சேன், ஏதோ காம்படிஷன் வச்ச மாதிரி, எத்தனை அதிகாரம் படிச்சேன் நீ, சரி 10 அதிகாரம் படிச்சிட்டேன். இப்போ அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஊழியக்காரங்க பெருமைக்காக நான் 30 முறை வேதத்தை வாசித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியல. சத்தியம் தெரியாம பைபிளை வேகமா 10 முறை 20 முறை 30 முறை 50 முறை படிச்சு என்ன பிரயோஜனம்? சங்கீதம் 91 மனப்பாடமா சொல்றதுல என்ன ஆக போகுது? சங்கீதம் 23 மனப்பாடமா சொல்றதுல என்ன ஆயிட போகுது? ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை திருக்குறள் இருக்கக்கூடிய 1130 குறள், 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துல 10 திருக்குறள் இருக்குது, மொத்தம் 1330 திருக்குறள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு மனப்பாடமா சொல்லிட்டா. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவள் திருக்குறள் பத்தி எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படியா? இல்ல. memorizing scripture is not going to help you in any way. இந்த செய்தி உலகத்துல எங்கேயும் கேட்க முடியாது, நான் மட்டும் தான் பேசுவேன். வசனங்களை மனப்பாடம் செய்வதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் வர போறது இல்ல. இது எந்த பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் சொல்றதுக்கு மீனிங் என்ன? வசனம் படிக்காதனா, நீ வசனத்தை மனப்பாடம் பண்றதுல உன் கவனத்தை வைக்காத, அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்ற ட்ரூத் உனக்கு சத்தியம் புரியாம நீ அந்த வசனத்தை மனப்பாடம் பண்றதுனால அந்த மனப்பாட வசனம் உனக்கு எல்லா அளவிலும் பிரயோஜனப்பட போறது கிடையாது. நம்மகிட்ட கேள்வி கேட்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வசனத்தை மனப்பாடமா கேள்வி கேட்கறான். இந்த ஜாயிர் நாய்க்கு ஒருத்தருக்கிறான், ஒரு பைத்தியக்காரன். அவனை வந்து அரசாங்கம் தெரியிட்டு இருக்கு, ஆள் தலைமறைவா இருக்கிறான், லைவ்ல மட்டும் வந்துட்டு இருக்கான். ஒரு முஸ்லீம் பிரசங்கியார் அந்த ஆள் நடனா பப்ளிக்ல கேள்வி கேட்கும்போது நிறைய கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்க வராங்க மைக்ல. பப்ளிக் பெரிய கூடுது, 10,000 பேர் குறையாம ஆள் வரலன்னா நான் வரமாட்டேன் மீட்டிங்க்கு அப்படின்றாரு. அதுல வந்துட்டு ஒருத்தர் யோவான் 10ஆம் அதிகாரத்துல வசனம் மாத்தி சொல்லிட்டாரு, அவரு கரெக்ஷன் பண்றான். நீ சொல்ற வசனம் யோவான் 10 இல்ல யோவான் 15 இருக்குன்னு அவன் சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஆள் ரசிக்கப்பட்டான் பரலோகம் போயிடுவான்னு அர்த்தமா? வசனங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளவோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நல்லா புரிஞ்சுக்க, அது ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் ஏன் இப்படி இருக்குன்ற சத்தியம் புரியலன்னா அதை மனப்படமா வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நம்ம சொன்ன அதே வசனம் தான், எல்லாருக்கும் அந்த வசனம் மனப்படமா தெரியும். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே மனப்படமா தெரியும். ஆனா அதை ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது நான் யோவான் பைபிள் ஸ்டடி ஃபுல்லா எடுத்த போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இயேசு அற்புதம் செய்யற நிறைய சொல்றாங்க. இயேசு பண்ண எல்லா அற்புதத்திலுமே யோவான் பைபிள் ஸ்டடியில், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல வெறும் 8 அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. வெறும் 8 தான் யோவான் காஸ்பல்ல. அதுல 7 வந்துட்டு பூமியில மனிதனா இருக்கும்போது செய்தார். 8வது உயிர் தெழுந்து வந்து பேதுருடைய படகுல 153 பெரிய மீன்கள். அது அப்புறமா ரைட்டா? அந்த 8 அற்புதத்தையும் ஒண்ணு எடுத்து அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சு பாருங்களேன், மொத்தமா படிச்சு பாருங்களேன். இயேசு அற்புதம் செய்ததுக்கு பலவிதமான காரணங்கள், நோக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பர்பஸ் என்ன தெரியுமா? இவருக்கு பின்பு தம்முடைய சீஷர்கள் மூலமாய் இந்த உலகத்தை ரீச் பண்ணணும்னு சொல்லி இயேசு பிளான் பண்ணியிருந்தபடினால, அது தேவ திட்டமா இருந்தபடினால இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் தன்னுடைய சீஷர்கள் விசுவாசிக்கும்படிக்கே செஞ்சாராம். என்ன விசுவாசிப்பதற்காக? இவர்தான் உண்மையாகவே தேவகுமாரன், இவர்தான் மேசியா என்பதை விசுவாசிப்பதற்காகவே ஒரு அற்புதம் பண்ணாருன்னு வசனம் சொல்லுது. ரைட்டா? இயேசு ஆரம்பத்துல லாஸ்ட் வரைக்கும் பண்ணது எல்லாமே இவர்தான் மேசியா என்பதை மக்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் யோவான்ல வாசிக்கிறோம், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே மெய்யாவே சாவீர்கள். இப்ப நானே அவர்னா யாரு? நான் தான் மேசியா, நான் தான் பரலோகத்தில் இறங்கி வந்தவர், நான் தான் தேவகுமாரன். என்னை அல்லாம உனக்கு பரலோகத்தில் வழி இல்லை, என்ன அல்லாம பாவம் மன்னிக்கப்படாது, என்ன அல்லாம உனக்கு விடுதலை இல்லை, என் நாம அல்லாம வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நான் தான் உனக்கு சொர்க்கத்தை கொண்டு போக போறேன்.
நானே அவர் என்று, மேசையா என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசு சொன்னார். ரைட்டா? அப்ப நல்ல கவனி, இயேசு பண்ண எல்லா காரியத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? He made it sure and clear that the word of God has to be completed on his life. அவரை பற்றி சொல்லப்பட்ட நியாய பிரமாணம், தீர்க்கதரிசன வார்த்தைகள் இவரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நிறைவேற்றுவதற்காக எல்லாம் செய்தார். ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கால வாசிக்கிறோம், அவர் தேவாலயம் சென்று ஏசாயா தோல் எடுத்து வாசித்தார். இப்படி இவர் வாசிப்பார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடினால் அது நிறைவேறும்படி அப்படி ஆயிற்று. அப்ப நாங்க தான் டவுட் வருது, அப்ப இயேசு சின்சியரா தேவாலயத்தில் போய் ஏசாயா தோல் சொல்லிட்டு வாசிச்சாரா, இல்லாட்டி இவரை பத்தி ஏற்கனவே வசனம் சொல்லுறார் நிறைவேற்றுவதற்காகவே செய்தாரான்னு கேட்டா அவர் ரொம்ப போய் வாசிக்கின்ற அவசியம் இல்லை. இவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறபடினால அது நிறைவேறுவதற்காகவே ஒரு பர்பஸ்ஃபுல்லாவே அந்த நாளில் தேவாலயம் போனாரு, யூத தேவாலயம் போனாரு. யூத தேவாலயத்துக்கு போய் ஏசாயா தோல் எடுத்து வாசித்தார். ராமன் சொல்லுங்களேன், நல்லா கவனி. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் சொன்னார்? இவர் கடவுள் இல்லையா? இயேசு கடவுள் இல்லையா? அவர் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டாரா? அவர் யாரும் ஹெல்ப் பண்ணலையா? அவர் கைவிட்டார்னா எப்படி கைவிட்டார்? என்ன மீனிங் இதுக்கு? இப்படி நல்லா கவனி. இயேசு எதை சொன்னாலும், அவர் எதை செய்தாலும், இவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாமே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது நான் தான் அப்படின்றத காட்டுறதுக்காகவே இயேசு செய்கிறார். இப்போ இந்த சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தை இவரெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இயேசு முறை சொல்றாருன்னு கேட்ட கிடையாது. நமக்காய் சிலுவையில் வந்து மரிக்கக்கூடிய ஒருவர் இந்த ஒரு உருக்குலைந்த கோலமாய் சிலுவையில் நமக்காய் மரிப்பார். அவரை குறித்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பத்தி இங்க தாவீது தீர்க்கதரிசனமா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதே வார்த்தையை இப்ப இங்க இயேசு சொல்லும் பொழுது அங்க கேட்கறவங்க என்ன புரியும் தெரியுமா? நாங்க காலகாலமா சங்கீதம் வாசிக்கிறோம், இவர் சொல்ற வார்த்தை எங்கேயோ வாசிச்ச மாதிரி தருது இல்ல, ஞாபகமா இல்லையா? இவர் சொன்னது இந்த மனுஷன் சிலுவையில் செய்யற யூதர்கள் இயேசு சொல்லி அரைஞ்சிட்டாங்க. இவர் சொல்றது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ கேட்ட. யார் சொல்லியிருப்பா? நம்ம சங்கீதத்தில் ஆசிரியர்ல டக்குன்னு ஞாபகம். என்ன சங்கீதம்? 22. யார் எழுதின சங்கீதம்? தாவீது எழுதின சங்கீதம். என்ன சொல்லியிருக்காரு? மேசியா அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே வார்த்தை இவர் சொல்றாரு. அப்ப இவர் தான் மேசியாவா? அதை புரிவதற்காகவே இயேசு சொல்றாரே தவிர ஐயோ என்ன பிதா கை விட்டாரு, ஐயோ என்னால் எதுவும் பண்ண முடியல, ஐ cannot do anything by myself, என் சுயத்தினால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா என்ன பிதா என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டார், அந்த மீனிங்ல இல்ல. வாசிங்க சங்கீதம் 22 முதலாம் வசனம். சங்கீதம் 22 முதலாம் வசனம். சரியா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும். கவனிச்சீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நம்ம இப்ப வாசிச்ச வசனம் சங்கீதம் 22:1. சரியா? லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சொன்னது போல, லூக்கால கூட வாசிக்கிறது போல சீஷர்கள் இயேசுவை குறித்து எழுதுனது எல்லாமே. அது ஸ்பெஷலா சொல்ல போனா தாவீது ராஜா மாத்திரமல்ல, தாவீது தீர்க்கதரிசியும் கூட. ஆமாவா இல்லையா? ராமன் சொல்ல மாட்டீங்க, ராமன் சொல்ல மாட்டீங்களா? தாவீது ராஜா மாத்திரமல்ல, தாவீது இஸ் ஆல்சோ a prophet, அவர் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. சரிங்களா? தாவீது இயேசுடைய சிலுவை மரணத்தை பத்தி, மேசியாவை பத்தி தீர்க்கதரிசனமாக ஒரு சங்கீதம் இல்ல, பல சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒண்ணு சங்கீதம் 22. இப்ப தாவீது எழுதின சங்கீதம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? நல்லா கவனி, பைபிள் எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாரு. தாவீது இப்ப இயேசு வாழ்ந்த காலகட்டம், பூமியில மனிதனாய் வந்த காலகட்டம் நம்ம வாழ்றதுல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 years பேக். சரியா? இப்ப இயேசு வாழ்ந்த காலத்துக்கும் தாவீது வாழ்ந்த காலத்துக்கும் தோராயமா ஒரு 1000 வருஷம் கேப் இருக்கு. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் கேப் இருக்கு. 1000 வருடங்களுக்கு முன்பாகவே, அதாவது இயேசு பூமியில வருவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ராஜா, தீர்க்கதரிசியா இருந்த ஒரு ராஜாவிற்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒரு வார்த்தை எழுதிட்டாரு. அந்த வார்த்தை நிறைவேற்றும்படிக்கு இயேசு பூமியில் இறங்கி வந்திருந்த பொழுது, உங்க தீர்க்கதரிசியாகிய தாவீது என்னை குறித்து சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இயேசுவே சொல்றாரு. எங்க சொல்லியிருக்கான்னு பார்த்தா இதுதான் சொல்லியிருக்காரு. இது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப யோசிப்பாரு, சிலுவையில இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்ம வாசிக்கும் போது சங்கீதத்தில் தாவீது சொல்லியிருக்கான்றதை மறந்துடுவோம். இங்க பாரு, இயேசு என்ன சொன்னார் பாரு, பிதா கை விட்டாராம், பிதா கை விட்டாராம், பிதா கை விட்டாராம் பாரு, பிதா கை விட்டார். அப்புறம் இவரே கை விட்டாரா, அப்ப இவரே கடவுளா இருக்க முடியும், இவரே சிலுவையில செத்து போயிட்டாரா, இவரே கடவுளா இருக்க முடியும். இப்படி போட்டு பயங்கரமா குழப்புவாங்க. அங்கதான் வந்துட்டு பைபிள் இருக்கிற வசனம் மனப்படமா தெரிஞ்சா பத்தாது, அவன சத்தியம் என்னன்றது புரியணும். பிதா என்னை கைவிட்டார்னு சொல்லி இயேசு இங்க சொல்லல,
சிலுவையில இயேசு மரிக்கும் பொழுது இவரை சாதாரண மனிதன் என்று நினைத்து இவரை சிலுவையில் அறைந்தார்கள் யூதர்கள். ஆனா இயேசு சிலுவையில் இருக்கும் போதிலும் கூட என்னை குறித்து தாவீது ராஜா தீர்க்கதரிசனமா எழுதியிருக்கான் பத்தியா, அது நான் தான் காட்டுறதுக்காக சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதிய சங்கீத வசனங்கள் இவர் சொல்றாரு. அது ஏதோ ஒரு சங்கீத வசனம் கிடையாது, அது இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன சங்கீதம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? படிக்கிறீங்களா, கத்துக்கிறீங்களா, லேர்ன் பண்றீங்களா? புரியுதா? கைவிட்டீர்னு உடனே ஏதோ சம்டைம்ஸ் குடும்பத்தில் சண்டே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா, என் புருஷனை கைவிட்டாருங்க, யார் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருங்க, கைவிட்டாரு அப்படிப்போ அனாதை ஆயிட்டேன், எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லை. நம்ம கைவிட்டாருன்ற மீனிங் எல்லாம் நம்ம லாங்குவேஜ் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இது அவர் தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக சங்கீதத்திலிருந்து ஏற்கனவே பேசுறாரு. ராமன் சொல்லுங்களேன். அதை கேட்கிற மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஓ, நம்ம மேசியாவை பத்தி தாவீது எழுதியிருக்கிறாரே, சிலுவை மரணத்தை பத்தி, இதுதானா அது அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? சார், நம்ம இன்னைக்கு செய்திக்குள்ள வருவோம். நம்ம லாஸ்ட் 2 வாரமா நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா, பைபிள்னா என்ன இல்லை, நம்ம யூஸ்வலா அப்பா அம்மா பெற்றோர்கள் கிட்ட, பாஸ்டர்ஸ், சர்ச் பிலீவர்ஸ் கிட்ட ரெகுலராக கேட்குற கேள்விதான், பைபிள் படிச்சியா, பைபிள் படிச்சியா, எத்தனை அதிகாரம் படிச்சா, என்ன படிச்ச, ரெகுலராக கேட்பாங்க. நம்ம ஒரு புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கு என்ன புக்குன்றது முதல்ல தெரியணும். ஆமாவா இல்லையா? என்ன ஜீவா? அந்த நம்ம ஒரு புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன புக்குன்றது முதல்ல தெரியணும். நம்ம நாட்டில் காலகாலமாக பைபிள் படிக்கிறான், ஆனால் பைபிள்ல என்ன தெரிய மாட்டேங்குது. தமிழ் பைபிள் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டுச்சு, யாரு கொடுத்தா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, 17ஆம் நூற்றாண்டுல 17 கடைசியில் வில்லியம் சீகன்பால்க், பார்த்தலமேயு சீகன்பால்க் அப்படின்றவர் தான் முதல்ல தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்து நம்ம கையில் கொடுத்தார். அவர் புதிய ஏற்பாடு மொத்தமாக மொழிபெயர்க்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட வருஷம் வெறும் 6 வருஷம் தான். ஜஸ்ட் 6 இயர்ஸ். ஜெர்மன்காரு, தமிழ் தெரியாது, நம்ம பாருங்க உன் மேலேயும் என் மேலேயும் நம்மளாம் இப்படிலாம் இருப்போன்றதே அவருக்கு தெரியாது. ஆனால் தமிழ் மக்கள் மேலே, தமிழ் சந்ததிகள் மேலே, தமிழ் தலைமுறைகளுக்காக ஆண்டவர் சீகன்பால் இருதயத்தில் போட்ட ஒரு அற்புதமான ஒரு பாரம். அதுக்காக ஊரை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, இந்தியாவில் வந்து சாப்பாடு செட் ஆகாம, வருமானம் பத்தாம, இங்க இருக்கிற மக்கள் அவர் ஏத்துக்காம, நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் அவருக்கா, துப்பாக்கிக்கு கிரீஸ் எல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல, புல்லட்டுக்கு பன்னி கொழுப்பு பயன்படுத்துவாங்க, லெதர் ஜாக்கெட் போடுவாங்க. நம்ம நாட்டில் ஐயோ பன்னி கொழுப்பு பயன்படுத்துறான், வெள்ளைக்காரன், வெள்ளை பிசாசு, அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு நமக்கு உதவி செய்ய வந்தவனை நம்மளை விட்டு தள்ளி வச்சு நிறைய கஷ்டப்பட்டார். மண்ணில் எழுதி கை ரத்தம் வந்து தெரியுமா, எழுத கத்துக்கிட்டு பிரிண்டிங் மிஷின் இந்தியா கொண்டு வர முயற்சி பண்ணார். தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் தெரியல எனக்கு. இந்தியாவில் முதல்ல பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்தது பார்த்தலமேயு சீகன்பால். கொண்டு வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன? ஏன்டா இவ்வளவு பெரிய மிஷினை கப்பல் வச்சு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, கொண்டு வந்ததுக்கான காரணம் பைபிளை தமிழ்ல பிரிண்ட் பண்றதுக்காக. இந்தியாவில் வந்த முதல் பிரிண்டிங் மிஷின்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் தான். அதுல பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் தமிழ் புக்கு பைபிள்ன்ற புக்கு தான். அல்லேலூயா. அந்த பிரிண்டிங் மிஷினுக்கான அச்சு எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது. இவருக்கு பைபிள் அப்படின்ற அந்த பேரை பெரிய அச்சுல போடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டாரு. யாரு? பார்த்தலமேயு சீகன்பால் ஆசைப்பட்டாரு. ஆனா பெரிய அச்சு இல்ல. பைபிள் அப்படின்ற பைபிள் அப்படின்ற அந்த 3 எழுத்து வந்துட்டு பெரிய சைஸ் ஃபாண்ட் அச்சுல இல்ல அப்படின்றனால இவரே உட்கார்ந்து ஆசாரியை வச்சு மெட்டலை உருக்கி இவ்வளவு பெரிய சைஸ்ல வேணும்னு சொல்லி அந்த சைஸ்ல ஃப்ரேம் பண்ணி அதுல ஊத்தி அதை காய வச்சு அதை எடுத்து அந்த வந்த முதல் பிரிண்டிங் மிஷின்ல முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் வார்த்தை பைபிள் என்ற வார்த்தை. இது இந்திய சரித்திரத்தில் இது மாற்றவே முடியாது. இந்தியாவில் வந்த முதல் பிரிண்டிங் மிஷின்ல முதல் பிரிண்ட் ஆன லாங்குவேஜ் தமிழ், முதல் பிரிண்ட் பண்ணப்பட்ட தமிழ் வார்த்தை பைபிள் என்ற வார்த்தை தான். அதுக்கப்புறமா தான் இவனுக்கு வந்துட்டு மாரியம்மா கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு பிரிண்டிங் மிஷின் பேனர்லாம் அப்புறமா தான் இவனுக்கு போட ஆரம்பிச்சாங்க. முதல்ல பைபிள் என்ற வார்த்தை தான் முதல் பிரிண்டிங் மிஷின்ல பிரிண்ட் ஆச்சு. வரல சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இந்த கவனிங்க, இன்னைக்கு பைபிள் பத்தி நிறைய காரியங்கள் நான் உங்களோட பேச போறேன். இந்த பைபிள்ல ஒத்த வாக்கியங்கள், ஜோடு வார்த்தைகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் ஜோடி வசனம், அப்படி உண்மையாவே பைபிள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பைபிள்ல ஜோடி வசனங்கள்லாம் கிடையாது. நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு வசனமும் அங்க ஒரு வசனமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது, ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு என்ன பண்றாங்க, ஒரு செய்தி கிரியேட் பண்ணி அதை ஒரு மெசேஜை கொடுத்துருவாங்க. அப்படி பைபிள் போதிப்பது சரியான்னு கேட்டா கிடையாது, தப்பு. அப்ப தப்புன்னா ஏன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் பண்றாங்க? சங்கீதத்தில் 2 வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம், அப்புறம் கொரிந்தியர்ல ஒரு வசனம் எல்லாத்தையும் எடுத்து இவங்களாவே ஒரு செய்தி கிரியேட் பண்ணுவாங்க. அதுல இருக்க வார்த்தைகள் ஒன்னோடு ஒன்னா மேட்ச் ஆயிடும். செய்தி உட்கார்ந்து கேட்கும்போது நமக்கும் வா செம்மையா ஆண்டவர் நம்மளோட பேசினார்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி கிடையாது.
அப்படி கிடையாது அப்படின்னா அப்ப எதன் அடிப்படையில் இவங்க இவ்வளவு தைரியமா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வசனம் மேற்கோள் காட்டுறாங்க. அந்த வசனம் அந்த மீனிங்ல தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நம்ம அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதற்கு முன்பாக ஒரு விஷயம் நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் பார்த்தீங்களா, பைபிள் முதல்ல இருந்தே சாப்டர்ஸ் நம்பர்ஸ் பிரிக்கப்பட்டிருந்ததா? கிடையாது. இல்ல, முதல்ல அந்த வேலையை யார் பார்த்தாரு? கேண்டபெரின்ற நாட்டில் ஆர்ச் பிஷப்பா ஒரு பதவியில் இருந்த ஐயோ ஒரு பேர் டக்குனு வரலையே, ஒரு பேர் என்ன? ஸ்டீஃபன் லாங்டன். ஸ்டீஃபன் லாங்டன் அப்படின்றவர் தான் முதல்ல என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாடை சாப்டரா பிரிச்சாரு. அது வரைக்கும் அப்படி கிடையாது. ஏசாயால 66 சாப்டர் கிடையாது. ஏசாயா மொத்தமா எழுதினார். அப்படியே ரொம்ப சிம்பிள் தான். யோசிச்சு பாருங்க. கொரிந்து சபைக்கு பவுல் லெட்டர் எழுதியிருக்காரு. லெட்டர்ல யாருன்னா 1 2 3 போட்டு எழுதுவாங்களா? அப்ப நம்ம பைபிள்ல பவுல் எழுதின லெட்டர்ல ஏன் 1 2 3 இருக்குது? ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வந்துச்சு. லெட்டர்ல யாரும் 1 2 3 எழுத மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதுற நிருபம்னா லெட்டர்ல யாரும் 1 2 3 போட்டு சாப்டர் 1 சாப்டர் 2 எழுதுவாங்கன்னா இதுனா படம் எடுக்கிறதுக்கு டைரக்ஷன் எழுதுறாங்க. சீன் 1 சீன் 2 சீன் 3 இல்ல. அப்ப ஏன் அப்படி எழுதப்பட்டுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்ப என்னாச்சு அப்படின்னா, நம்ம பைபிள்ல இருந்து எடுத்த ஒரு விஷயத்தை சொல்றோம், அது இங்கதான் இருக்குன்றது ஈஸியா சொல்ல முடியல. அதனால என்ன பண்ணாரு இவர்? என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் இங்க தான் சொல்றேன்றதை எளிமையா சொல்லணும்ன்ற காரணத்துக்காக என்ன பண்ணாரு? சாப்டரா பிரிச்சார். எப்ப பிரிச்சாரு? போன வாரம் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? 1227 1227ல பழைய ஏற்பாடு மட்டும் இந்த ஸ்டீஃபன் லாங்டன் அப்படின்றவர் சாப்டரா பிரிச்சார். அதுக்கப்புறம் ராபர்ட் எஸ்டே அப்படின்னு சொல்றவர் 1553 1551 அப்புறம் 1553 2 வருஷங்கள்ல பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் 1 2 3 போட்டு வசனமா பிரிச்சார் மொத்தமா. இப்ப நம்ம சபைகள்ல பிரபலமா போதிக்கிறாங்கல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் அப்படி ஒரு பிரசங்கம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 1500வது வருஷம் வரைக்கும் இல்லவே இல்லை. அப்படின்னா ஒரு 1500 வருஷத்துக்கு இல்லாத ஒரு பிரசங்கத்தை தான் இப்போ ஒரு 500 வருஷமா நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உபதேசம் தப்பு. அப்படி ஒரு வசனம் மாத்திரம் எடுத்து அதுக்கேற்ற நம்ம ஆட்கள் கூட ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு இந்த வசனத்தினால பேசினாரு அப்படின்ட்டு அது மேபி ரட்சிக்கப்படக்கூடிய ஆரம்ப நாட்கள்ல ஒரு குழந்தை போல விசுவாசியா இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாம ஏசோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்பி அவங்க பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் எப்படினாலும் பேசுவார். வசனம் சொல்றது இயற்கையின் மூலமா கர்த்தர் பேசுறாராம். அதனால பைபிள் வேண்டான்ட்டு நம்முடைய வானத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கர்த்தர் எப்படியே பேசுவார் அப்படின்ட்டு இல்ல. ஆண்டவர் எது மூலமானாலும் பேசுவார், எப்படினாலும் பேசுவார். ஆனா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நான் குழந்தையா இருந்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தைகள் போல யோசிச்சேன், குழந்தை போல சிந்திச்சேன். நான் புருஷன் ஆன பொழுதோ குழந்தைகள் ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள வளரக்கூடிய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல கவனி, கர்த்தருக்குள்ள வளரக்கூடிய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது ஜெபிக்கிறனால வராது. நல்லா புரிஞ்சுக்கோ, தப்பா எடுத்துக்காத, ஃபுல்லா கவனி. ஜெபிப்பதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வராது. விண்ணப்பங்கள் ஏற்பது, இன்னும் சொல்ல போனா நம்ம ஆட்கள் ஜெபிக்கிறதுலாம் கிடையாது, விண்ணப்பம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேரே ஜெபம் தான் வச்சிருக்காங்க. நம்ம ஆட்களுக்கு ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்குமே ஆமா கடைக்கு மளிகை சாமான் லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. இல்லாட்டி அம்மா வந்து பிள்ளைகிட்ட சொல்லி எடுப்பாங்க, 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 5 முட்டை, 4 எலுமிச்சம்பழம். 4 லிஸ்ட் போகும்போது சொல்லே போவான். 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 5 எலுமிச்சம்பழம், 4 முட்டை, 1 கிலோ தக்காளி, 1 கிலோ போய் கடன்னு சொல்லுவான். ஐயோ பாதி பணத்தை சேட பண்ணுவான். வீட்டுமா நம்ம சொன்ன 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், அப்புறம் 4 முட்டை, 5 எலுமிச்சம்பழம்டா. ஓகே 4 முட்டை, 5 எலுமிச்சம்பழம். நம்ம நாட்டில் அப்படிதான் ஜெபிக்கிறன்ற பேர்ல ஜெப விண்ணப்பம் முட்டி போட்டு, ஆண்டவரே அவனுக்கு குழந்தை தாங்க, அது மற்றவனுக்கு ஜெபிக்கிறன்றதே இவங்க பெரிய வளர்ச்சி அனுப்பிச்சிடலாம். ஆமா, எனக்கு வண்டி வேணும், வேலை வேணும், அது வேணும், இது வேணும், ஏசு நாமத்தில் ஆமேன் ஜோம் பண்ணி வந்துருவான். ஐயோ மாமா பையனுக்கு ஜோம் பண்ண வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறானே, வண்டி முட்டி போடு, ஆண்டவரே சாரி ஆண்டவரே ஜோம் பண்ண மறந்துட்டேன், என் மாமா பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான், உடனே எழுந்து வந்துடுது. ஐயோ மறந்துட்டேன், மறுபடியும் முட்டி போடு, ஆண்டவரே எனக்கு பயங்கர கடன் பிரச்சனை தேவை இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன், இது தாங்க. இது பேரு பெட்டிஷன், இது பேரு விண்ணப்பம், இது பேரு வேண்டுதல், இது பேரு ஜெபமே கிடையாது. நல்லா கவனி, நம்ம ஆட்கள் ஜெபம் பண்றன்ற பேர்ல இதை தாண்டி வேற என்ன பண்றான் சொல்லு? இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேரு பிரேயர்னு பேர் வச்சுக்கிறாங்க. ரைட்டா? நல்லா கவனி. அப்போ இந்த விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறனால நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர போறது இல்ல. கரெக்டா? கிடைச்சதுன்னா சந்தோஷப்பட போற, சாட்சி சொல்ல போற, கிடைக்கலாம் முறுமுறுக்க போற, அவ்வளவுதான்.
இதுல உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆக போறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர போறது கிடையாது. உபவாசம் போறனா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர போறது கிடையாது. நல்ல கவனி, உன்னுடைய கிரியைகளால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர போறது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியாகிய தேவனை அறிந்து கொள்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது. அப்ப ஆவியாகிய தேவன் அறிந்து கொள்வது எப்படின்னு கேட்டா, அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாய் அவர் யார் என்பதை அறிந்து கொள்றோம். பத்தியா, அங்க மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே தவிர உன் ஜெபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ இல்ல நீ அட்டன் பண்ற ஆன்லைன் பிரேயர்னாலேயோ இல்ல இங்க இருந்து பஸ் பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி 4 மாவடி போய் மோகன் அங்கிள் மீட்டிங் அட்டன் பண்றனாலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போறது கிடையாது. எனக்கும் மோகன் அங்கிளுக்கும் எந்த வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது, ஓப்பனா சொல்லிடுறேன். அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் காஸ்பல் சொல்றாரு. காஸ்பல் சொல்ல வேண்டிய இடத்துல 10 வருஷம் விசுவாசிக்கு என்ன வேலை? நீங்க சுவிசேஷம் கேட்டாலும் தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா உங்களை பத்தி என்னுடைய சபையை குறித்து உண்மையை நான் பெருமைப்படுறேன். நம்ம சர்ச் மக்கள் டிவியில கூட நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். உங்களை நான் கர்த்தருக்குள்ள நல்லா வளர்த்துருக்கிறேன் அப்படின்றதுல உண்மையை சந்தோஷப்படுறேன் நான். அல்லேலூயா. இதுக்காக ஆமீன் சொல்லி தொலையா. உன்னை பத்தி பாராட்டினாலும் ஆமீன் சொல்லாது. நல்லா மங்குனி மாதிரி உட்காந்து 10 வருஷம் 15 வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறவன் எதனால அவன் சபைக்கு வர ஆரம்பிச்சான்? வசனம் சொல், ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் சபையில அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவன் எதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டான்? ரோமர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றது போல, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றது போல, சுவிசேஷமாகிய சத்திய வசனங்களை கேட்ட பொழுது ரட்சிக்கப்பட்டார்கள். இப்ப சுவிசேஷம் சொல்றது யாரு? மோகன் செங்கல் போல சுவிசேஷகர்கள் சுவிசேஷம் சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டு 15 வருஷமா சபையில் இருந்துகிட்டு மறுபடியும் நான் கர்த்தருக்குள்ளே வளரணும்னு சொல்லி ஒரு சுவிசேஷகர் கூட்டத்தில் போய் உட்கார்றது என்ன கணக்கு தெரியுமா? +2 படிக்கிற பையன் எல்கேஜி கிளாஸ்ல போய் உட்கார்ந்து கணக்கு. சொல்ல போனா எல்கேஜி மிஸ் செருப்பால் அடிச்சு எழுந்து போனாயா, நான் உனக்கு எப்பயும் சொல்லி கொடுத்துட்டேன், போய் 12ஆம் கிளாஸ்ல போய் பாடத்தை படிக்கிற வழியை பேர் துரத்தி விடணும். ஆனா இங்க இருக்கிற டீச்சர் எப்படி தமாகுது, நமக்கு என்ன, நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் வந்தா சந்தோஷம் தானே அப்படின்ற பேர்ல வயசு வித்தியாசமே தெரியாம வளர்ச்சியினுடைய வித்தியாசமே இல்லாம எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு முட்டி போட செபி, முகங்குப்புற செபி, நேர் முழங்கால செபி, கையை தூக்கி செபின்னு இவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுடைய ஜபத்து மேலதான் போக்கஸ் பண்றாங்களே தவிர ஜபம்ன்ற பேர்ல ஆண்டவர் மேல போக்கஸ் பண்ணல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? உபவாசம்ன்ற பேர்ல இவருடைய உபவாசத்தின் மேலதான் போக்கஸ் ஜாஸ்தி இருக்கே தவிர கர்த்தர் மேல போக்கஸ் கம்மியா தான் இருக்குது. ஆண்டவரை போக்கஸ் பண்ணாம உன் கிரியின் மேல் நீ போக்கஸ் பண்ணினா அது எல்லாமே நியாயப்பிரமாணம். வசனம் சொல்றது, கிரியினால் ஒரு மனிதனும் நீதிமானாக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சரி, நம்ம நகாவில் ஏவப்பட்ட அப்போ அப்படி ஆயிடுவேன், டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ நம்ம திருப்பி வசனத்துக்கு வருவோம். அப்போ வாட் இஸ் பைபிள்? வார்த்தை என்ன இல்லை. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமா, ஒவ்வொரு வசனங்களாய் தனித்தனியா எடுத்து இந்த வசனத்தோடு இந்த வசனம் ஜோடி போட முடியாது, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி உபதேசித்தால் அது தப்பு. பைபிளை பயன்படுத்தி பைபிள் இருக்கிற ஒரு சில வசனங்களை இவங்க பொறுக்கி இவங்களாவே எடுத்து இவங்களாவே சொந்தமா ஒரு தலைப்புல ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி இவங்களாவே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர கர்த்தராங்க பேச கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய 99% சபைகள் அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. கர்த்தரை தான் மாத்தணும், அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம தெரிஞ்சாலும் சொல்லி கொடுத்துதான் இருப்போம். சரி, ஏன் சொன்னேன்? 1500 வருஷமாவே வசனங்கள் இல்லை. சரி, அப்ப என்ன பண்ணிருக்க முடியாது? இந்த வசனம் ஜோடி வசனம் கண்டிப்பா யாரும் எடுத்திருக்க முடியாது. அதான் சிம்பிள் லாஜிக், அதை எடுத்திருக்க முடியாது. சரியா? ஆனா அப்படி பார்த்தா அப்ப ஒரு வேத பகுதி வாசிச்சோன்னா அது மட்டும் தான் படிக்கணுமா பாஸ்டர்? அதுல இருந்து மட்டும் தான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பைபிள்ல பாருங்க, பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும் பொழுது பாவத்தை பத்தி பைபிள்ல ஒரே ஒரு அதிகாரத்தில் மட்டும் தான் இருக்குதா? நிறைய இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு பாவத்தை பத்தி பேச சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாச்சுங்க. விபச்சார பாவம் கர்த்தர் வெறுக்கிறார்னு சொல்லும் பொழுது நான் எங்க இருந்து பேசுவேன் தெரியுமா? நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நான் சொன்னாலும் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணனால கொள்ளிவாய் சர்ப்பத்தால கர்த்தரை கடிக்க விட்டார் பத்தியா, விஷத்துல கிடந்தான் பத்தியா, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி விபச்சாரம் செய்தால் அவனை கல்லெறிந்து கொள்ளணும், விபச்சாரிகளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் நியாயப்பிரமாண உபதேசத்திலிருந்து இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். பேரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே உன் இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொன்னார். பேரு அது வரைக்கும் பேசுவேன். பிசிக்கல் விபச்சாரம் மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவல் விபச்சாரம், ஆவிக்குரிய அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரம். என்னது? என்னுடைய மணவாளனாகிய இயேசுவை தவிர்த்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுள்ன்ற பேர்ல வேற யாவது நான் உன்னை யோசிச்சேன் அப்படின்னா அது சரீர விபச்சாரம், அது ஆவிக்குரிய விபச்சாரம்.
இது வரைக்கும் பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது. இவ்வளோத்தையும் எடுத்து நான் பேசுவேன், தாராளமா பேசலாம். ஆனா ரெண்டு வசனம் ஒரு வசனம் எடுத்து பொறுக்கி அதை ஒன்னா கிரியேட் பண்ண முடியாது. அப்ப முடியாதுன்றது இது எப்படி பாஸ்டர், இது நம்ம பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை வச்சுதான் அவங்க எல்லாருமே மேற்கோள் காட்டுறாங்க. வாசிக்கலாமா? ஏசாயா 34 அதிகாரம். ஏசாயா 34 கடைசி 2 வசனம். ஏசாயா 34 அதிகாரம் கடைசி 2 வசனம். இந்த வசனத்தை தான் எல்லா ஊழியக்காரங்களும் மேற்கோள் காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா சென்னையில வந்து ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர், சரியா? அந்த பைபிள் டீச்சர் நான் நினைச்சேன், இதோட நான் வெறுத்துட்டேன். யோ போயா அப்படின்ட்டனால, நீ எல்லாம் பைபிள் டீச்சர் இல்ல போயா அப்படின்ட்டு. நான் சென்னையில சர்ச் முடிச்சுட்டு ஈவினிங் சர்வீஸ் முடிச்சுட்டு நைட்டு ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு 12 மணிக்கிட்ட இருக்கும்போது காஞ்சிபுரத்தை தாண்டி வரும்போது அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அவர் உண்மையாக ஒரு நல்ல பைபிள் டீச்சர், நல்ல ஒரு பிரசங்கியார். அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த ஒரு ஊழியக்காரர் சென்னையிலேருந்து அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். ஹாய் சொல்லி அப்படி சும்மா ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல டாபிக் ஸ்டார்ட் ஆகி இந்த ஒத்த வாக்கியங்கள், ஒத்த வசனங்கள், இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே பண்ணி ஒத்த வாக்கிய வேதாகமம்னு ஒரு பைபிளே போடுறாங்க. அதை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் போய் லைன் நிற்கிறான். அப்படி ஒரு விஷயம் பைபிளில் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இது இப்படி இல்லைன்ற பட்சத்திலும் கூட ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. இந்த வசனம் அந்த மீனிங்ல ஆக்சுவலா இல்லை, எடுத்து அவர்கிட்ட காட்டுறேன். இந்த கதையை கவனிங்களேன். நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் அவர்கிட்ட, அவர் சொன்னாரு வசனங்கள் ஜோடு இல்லாமல் இருக்காதுன்னு வசனமே சொல்லுது இல்லை அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்டா அவருக்கு தெரியல. நான் சொன்னேன் ஏசாயா 34 அதிகாரம் கடைசி 2 வசனம் தான் சொல்லுது. உங்களுக்கு வசனமே எங்க இருக்குன்னு தெரியல, அப்ப எப்படி உங்களுக்கு மீனிங் எப்படி தெரியும்? அந்த வசனம் அந்த மீனிங்ல இல்லைன்னு சொல்லி பைபிளை எடுத்து உட்கார்ந்து வாசிச்சு காட்டினா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுமா? எல்லாரும் எல்லா பாஸ்டர்னு சொல்லியாச்சுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈகோ பில்ட் ஆயிடுது இல்ல தெரியுமா? பாஸ்டர்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஊழியக்காரன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஈகோ பில்ட் ஆயிடுது. தப்பு ஒத்துக்கவே முடியாது. ஐயோ ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி, ஒத்துக்கவே முடியாது. எப்படியாவது முட்டு கொடுத்து நான் பண்றது கரெக்ட்னு தான் பேச ட்ரை பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனம் சொல்லி தர போறேன். வசனங்கள் ஜோடு இல்லாமல் இருக்காது பைபிள் சொல்லுது. அதனால நாங்க ஒரு வசனமும் ஜோடி வச்சு நாங்க பிரசங்கம் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் மேற்கோள் காட்டுற வசனம் ஏசாயா 34 கடைசி 2 வசனம். இதுக்கு உண்மையான மீனிங் என்னன்றது நீங்க சொல்ல போறீங்க. படிப்போமா? கடைசி 2 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை கேட்டீங்களா? நாங்க ஆவியில ஒரு வெளிப்பாடு கிடைச்சிதான் நாங்க என்ன பண்றோம்? வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு வசனமும் ஆதியாகமத்துல ஒரு வசனம் எடுத்து ஒன்னா கோத்து ஒரு பிரசங்கம் பண்றோம். கேட்டா ஆவி அதை வெளிப்படுத்துமா? ஆவியானது ஒன்னோடு சேர்க்கிறாராம். அப்படியா இருக்கு? அதுக்கு என்ன மீனிங் பாப்போமா? சரி, நான் இதுல பேசிக்கா ஒரு சில காரியங்கள் சொல்றேன். என்ன பாருங்களேன், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இது எழுதியிருப்பார்ல, ஏசாயா எழுதினார். என் கூட சேர்ந்து அப்படியே கற்பனைக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா வாழ்ந்தார். எப்போ? இப்ப ஏசாயா வந்து எழுதிட்டு இருக்காரு. என்ன பாருங்க, இப்ப நான் தான் ஏசாயா, ஆண்டவர் உணர்த்திட்டாரு. நான் அப்படி எழுதிட்டே வரேன். நான் சாப்டர் போட்டு எழுதுனா 1 2 3 போட்டு வசனம் போட்டு எழுதுனா மொத்தமா எழுதிட்டே வரேன். அப்படி வரும்பொழுது நான் என்ன எழுதுறேன்? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது, அவைகளில் ஒன்று அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி ஆவி அவைகளை சேர்க்கும். எழுதும் போது நல்ல கவனி, இதை நான் எழுதும் பொழுது இப்ப என்ன பண்றாங்க? இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு 66 புக்கையும் ஒன்னா கொண்டு வந்துடுறாங்க. இந்த வசனம் சொல்லுது. ஸோ நாங்கள் பைபிள் இங்கிருந்து எந்த வசனம் எடுத்து என்ன பண்ணுவோம்? ஜோடி வசனம் கிரியேட் பண்ணி செய்தி கிரியேட் பண்ணுவோம். நாங்க கேட்ட வசனம் சொல்லுது. இப்ப நல்ல கவனி, ஏசாயா இதை எழுதும் பொழுது பைபிள் ஒரு புக் இருந்துச்சா? ஏசாயாவுக்கு பைபிள்ன்ற வார்த்தையாவது கேள்விப்பட்டிருப்பாரா? இல்ல. 66 புக்கு பைபிள் இருக்கும். அது கத்தோலிக்க பைபிள்ல 73 புக்கு இருக்கும். இதெல்லாம் ஏசாயாக்கு தெரியுமா? அவர் தீர்க்கதரிசி தான், ஆனா தெரியுமா? தெரியாது. அப்ப எப்படி ஏசாயா சொன்ன ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு 66 புக்ல இருந்து இங்க இருந்து ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் எப்படி எடுத்து பேச முடியும்? இது முதல் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் தப்பு. இப்ப இந்த வசனத்தை வாசி, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசி. இப்ப கர்த்தருடைய புஸ்தகம்னா எது? பைபிளா? எப்பெல்லாம் பைபிள்ல கர்த்தருடைய புஸ்தகம், வேதம் அப்படின்ற வார்த்தைலாம் பைபிள்ல வருதோ அது எதுவுமே பைபிளை குறிக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அது எதுவுமே எதை குறிக்கல? பைபிளை முதல்ல குறிக்கல. நமக்கு பைபிள் வாசிக்கும் போது பவுல் 1 14 அதிகாரத்தில் பவுல் சொல்லிப்பாரு, வேதமும் இதை குறித்து சொல்லுகிறதே அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்குன்னு நினைப்போம்
ஓ, பவுல் பைபிள் தான் சொல்றாரு. இல்ல, பைபிள சொல்லல. பவுல் வாழ்ந்த நாட்கள்ல பவுல் வேதம் எதை சொல்றாரு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாருல, கர்த்தருடைய வேதத்தில் தேடி வாசி. ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல பைபிள் கிடையாது. ஏசாயா கர்த்தருடைய புஸ்தகம்னு சொல்லி எதை மீன் பண்ணி எழுதினாரு? தோரா, யூத வேதம். ஏசாயா வந்துட்டு யூதர். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு யூத மனிதர். யூத வேதத்துல கவனிங்க, அவங்க வேதம்னு சொன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகத்தை தோரான்னு சொல்லுவாங்க. இந்த 5 புஸ்தகம் மோசேயின் கட்டளை, மோசேயின் நியாயப்பிரமாணம். இதுதான் அவங்களுக்கான பைபிள். அவங்களுக்கான பைபிள் அதுதான், அவங்களுக்கான வேதம் அதுதான். சரியா? சரி. இப்போ அப்படி வேதம்னு சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம், அதுல அப்போ வந்துட்டு அப்ப ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன உபாகமம், இந்த 5 புக்ல இருந்து வசனம் இங்க 2 அங்க 2 எடுத்து மாத்தி மாத்தி பேசிக்கலாமான்னு கேட்டா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாது இராது. அவைகள்னு சொன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும் சொல்லி கொடுத்தேன்? எவைகள். பைபிள் எப்பெல்லாம் அவைகள்னு வாசிக்கிறோமோ அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எவைகள். இப்ப எவைகள் நமக்கு எப்படி தெரியும்? மேல இருந்து படிக்கணும். மொத்தம் 17 வசனம் இருக்கு. அப்படி சல்லுன்னு மொத்தம் படிச்சிருவோம் ஒரு முறை. முதல்ல இருந்து வாசிக்கிறேன் கேளுங்க. எங்களோட பைபிள் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு தேவனுடைய ஆவி அவைகளை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும். நான் அதை ஃபுல்லா படிக்க போறேன், நீங்க கவனிக்க போறீங்க. டபக்குன்னு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். இன்னைக்கு பாதி பேர் தப்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் வச்சுக்கிறேன். சரி, முதல்ல இருந்து வாசிக்கிறேன், நல்ல கவனி. அவைகள் என்றால் எவைகள்? ஏசாயா 34ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் அப்படின்னா எது? நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீ டியூப் லைட்ஸ் போட முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அப்படியே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ரெடி பண்ணிடலாம், லைட்லாம் நெக்ஸ்ட் வீக் போட்டுடலாம். சரியா? இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருந்து வாசிக்க போற, திருப்பி சொல்றேன். அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது. எவைகள்ன்ற நான் கேள்வி கேட்கும்போது நீங்க சொல்லணும். எனக்கு கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் எதை சொல்லிச்சு நீங்க சொல்லணும். கர்த்தருடைய ஆவி அவைகளை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும். ஆவி என்ன எதை சேர்க்கிற? வசனத்தோடு ஒன்று சேர்க்கிறாரா அப்படின்றது நீங்க சொல்லணும். நினைக்கிறீங்க நான் ஃபுல்லா வாசிக்க போறேன், என்னோட சேர்ந்து நல்லா கவனிங்க, பைபிள் ஃபாலோ பண்ணுங்க. ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்ட வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். ஏசாயா சொல்றாரு, பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. ஆண்டு கோபப்படுறாரு. அவர்களை சங்காரத்திற்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவைகளிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். கிடக்கிறாங்க இல்ல, கிடப்பார்கள். தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளில் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் உன் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருடைய யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சமுத்திரம் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால், நினம்னா கொழுப்பு, நினத்தினால் பூரிக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டிகளுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட கூட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்து போகும். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். இப்ப ஏசாயா யாரை பத்தி பேசுறாரு? இஸ்ரவேல் மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் அவங்களை கோவம் கொண்டு கர்த்தர்களை பழி வாங்குவார், வெட்டி போடுவார், சங்காரம் பண்ணுவார். ரத்தத்தால மறைகள் திருப்தியாகும், ரைட், பட்டயத்தால் திருப்தியாகும். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். சீயோனுடைய வழக்கத்து நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும், பிசின்னா ஆறு தண்ணியா ஓடாதான், பேஸ்ட் முறையிடும். அப்படி ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அது நிலம் எரிகிற கீழாய் போகும். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். எது? இஸ்ரவேல் தேசம். இது எப்ப நடந்தது? கிபி 70. இயேசு சொல்றாருல, மாறி நீ ஓடி போவது மாறி காலமாவது
மழைக்காலமாக இருக்க வேணாம் ஜோமுனிக்கோ, அந்த நாட்கள் நீ கர்ப்பமா இருக்கக்கூடாதுன்னு ஜோமுனிக்கோ. இல்லாட்டி பால் கொடுக்குற ஸ்திரீகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் அது பயங்கர மோசமா இருக்கும். ஊருக்குள்ள ஓடாத, மலையை பார்த்து ஓடி போ சொல்றாருல. இயேசு சொன்ன வார்த்தை எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தான். இயேசு சொன்னாரு. எப்போ நிறைவேறிச்சு தெரியுமா? கிபி 70. கிபி 70 இஸ்ரவேல் தேசம் இடிக்கப்பட்டு போய் இஸ்ரவேல் நாடு மொத்தமா சடிக்கப்பட்டு போயிருச்சு. இன்னைக்கு யூதர்கள் நிறைய பேர் கேரளால இருக்காங்க தெரியுமா? கேரளால இன்னைக்கு யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆதாரமாக இந்த இஸ்ரவேல் நாடு மறுபடியும் ஒன்னா ஃபார்ம் ஆகும். யோசிப்பார். கிபி 70 AD 70. நம்ம வாழ்றது AD 2025. கிபி 70வது வருஷத்துல இஸ்ரவேல் நாடு இல்லாம போயிருச்சு. நிலப்பரப்பு இருக்குது, மக்களே இல்ல, சரடிக்கப்பட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய வருகை இயேசு சீக்கிரம் மறுபடியும் வரப்போறாருன்றது அடையாளமா, முக்கியமான அடையாளம் தெரியுமா? இஸ்ரவேல் நாடு மறுபடியும் ஒன்று கூடும். நான் அமெரிக்காவில் போய் எங்க அண்ணன் கனடாவில் செட்டில் ஆயிட்டான். எங்க அண்ணன் பசங்க அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தாங்க. என் சொந்த அண்ணன். என்னதான் ஆனாலும் இந்தியாவுக்கு வந்துடணும்பான்னு சொல்லிட்டு இருந்தவன், பிள்ளைகளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலப்பா, இந்தியா வந்தாலே உடம்பு ஃபுல்லாக ரேஷ் ஆகிட்டு உடம்புல ரெட் ஆயிருது. என் அண்ணன் குளிர்றதுக்கு கடகடன்னு நடிக்கிட்டு இருப்பான். எங்க அண்ணன் பையன் சட்டை எல்லாம் சுத்திட்டு இருப்பான். அப்படி பழகிட்டான். அந்த இடத்துல பனி இருக்கிற நாட்கள் அப்படி பழகிட்டான். ரைட்டா? இப்போ அவனால வந்துட்டு வர முடியல. இப்போ எங்க அண்ணன் என் பிள்ளை கிட்ட, எங்க அண்ணன் பையன் கிட்ட, நம்ம தமிழர்கள் என்ன ஆனாலும் திருப்பி என்ன பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிரணும்னு எங்க அண்ணன் சொல்லி கொடுக்குறான். எங்க அண்ணன் பையன் அவன் பிள்ளைக்காவது சொல்லுவான்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் சொல்ற தகவல் அவன் பேரனுக்காவது போய் சேருமா? மேபி எங்க அப்பா சொன்னாரா, தாத்தா சொன்னார், ஏன்னா பார்க்க வாய்ப்பட்டல. பையனை பார்ப்பேன், பேர பிள்ளையை பார்ப்பேன். ஸோ எங்க அண்ணனே சொல்லி கொடுத்துருவான். பேர பிள்ளைக்கு தெரியும். பேர பிள்ளை அவன் பிள்ளைகிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல திரும்பி போய் செட்டில் ஆகணும்டா அப்படின்ற வார்த்தை 3வது தலைமுறைக்கு தகவல் கூட போய் சேர மாட்டேங்குது. சரி, அப்படியே போய் சேர்ந்தாலும் வந்துட போறோம் இந்தியாவுக்கு, வரமாட்டான். ரைட்டா? இஸ்ரவேல் மக்கள் கிபி 70ல சிதறடிக்கப்பட்டு 1947ல மறுபடியும் ரீஃபார்ம் ஆச்சு. எப்போ? 1940. அட்லஸ் வாங்கி இதுல போயிட்டு அட்லஸ் வாங்கி பாரு, பொலிட்டிக்கல் மேப். அதுல எல்லாம் பொலிட்டிக்கல் மேப்ல எல்லா பேரும் இருக்கும்ல. 1947க்கு முன்னாடி இருக்கிற மேப்பை பாரு. இஸ்ரேல் படத்துல வந்துட்டு டயக்ராம் இருக்கும், ஆனா இஸ்ரேல்ன்ற பேர் இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா அப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது. அங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வாசிக்கிற பைபிள் 100% உண்மை. இதுல சொல்லப்பட்டு நடந்தவைகள், நடக்கிறவைகள், நடக்க போகிறவைகள் எல்லாம் வேதம் ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் சொல்லுகிறது. இதுல ஒரு பிழையும் இல்லை, இதுல ஒரு பொய்யும் இல்லை, இதுல எந்த கட்டுக்கதைகளும் கிடையாது. எப்படி சாத்தியம் சொல்லு? 1947 அதுல ஒரு 70 years மைனஸ் பண்ணுங்க. கணக்கு புட்டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கேட்கறதுக்கு நானே கால்குலேட்டர்ல பார்த்துடலாம். உங்களுக்கு 1947 மைனஸ் கிபி 70னா 1877 years. எத்தனை வருஷம்? 1877 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாம் சொல்லி வச்சு வந்த மாதிரி உலகத்துல சிறடிக்கப்பட்ட போன எல்லா யூதர்களும் மறுபடியும் வந்து இஸ்ரவேலை சேர்ந்துட்டான். இப்போ நீங்கள் நானும் நியூஸ்ல பாக்குறது தான். ஹமாஸ் பிரச்சனை, பாலஸ்தீனர்ல இஸ்ரவேலுடைய தலைநகரமாக எருசலேம் தரமாட்டேன்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ட்ரம்ப் அதிபதியா வந்து இஸ்ரவேலை பிடிங்கி அவங்க கையில கொடுத்து அங்க ஒரு எம்பசி, யூஎஸ் எம்பசி ஸ்டார்ட் பண்ணி இஸ்ரவேல் தேவாலயம் கட்டப்பட்ட இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படும். அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? தேவாலயம் முதல்ல கட்டப்படணும். அதுல நம்ம போன வாரம் நம்ம கிறிஸ்துவின் வருகையை பத்தி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். ஒருக்கா அதுல வந்து தேவன் என்னப்படுவதோ, ஆராதிக்கப்படுவதோ அதை போல தன்னைத்தானே காண்பித்துக் கொள்வான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி காண்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா யூதர்களுக்கு தேவாலயம் வேணும். அதை இடிக்கப்பட்டு போயிருச்சு. 1877 இயர்ஸ்க்கு அப்புறமா எந்த லொகேஷன் போய் எங்க கண்டுபிடிக்கிறது? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு இப்போ என்ன வயசாகுது? 37 வயசாகுது. நீ 37. ஆமா, ஒரு 40 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த இடத்துக்கு நான் வரேன். 40 years அப்படின்னா 77 இயர்ஸ்ல, வயசான காலத்தில் ஒரு 77 இயர்ஸ்ல வரேன். என்னால் வந்து இங்கே மெயின் ரோட் கண்டுபிடிச்சி இந்த தெரு கண்டுபிடிச்சி இங்கே வர முடியும்னு நினைக்கிறீங்க? 40 இயர்ஸ்ல இந்த இடம் எப்படிலாம் மாறுன்னு தெரியாது இல்ல? 1877 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்க போய் இவன் கண்டுபிடிக்க போறான்? இஸ்ரவேல் தேவாலயம் கட்டப்பட்ட லொகேஷன் எதுன்ட்டு அங்கதான் கிட்டே ஆகணும். சும்மா அப்படி கட்ட முடியாது. கட்டப்பட்ட அதே இடத்துல திருப்பி கட்டணும். ஏன்னா அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த இடத்துல தான் கட்டணும்னு கட்டளை கொடுத்தாரு. அங்கதான் சாலமோன் தேவாலயம் கட்டினான். தாவீது ஆசைப்பட்டான், சாலமோன் கட்டினது. பைபிளுடைய மகத்துவத்தை யோசிப்போம். நம்ம சம்டைம்ஸ் பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறோம். ரொம்ப அற்பமா இருக்குது. கடைக்கு போனா ஒரு 250 ரூபா 300 ரூபா புத்தகம் தர போறான். அது பிள்ளைங்க எடுத்து வச்சு கிறுக்கி கிழிச்சு எங்கேயாவது பத்திரப்படுத்தி வைக்கிறோம் பைபிள்ல?
அப்படியே பத்திரப்படுத்தி வச்சாலும் கூட எவ்வளவு பத்திரப்படுத்துறோம், இனி எடுத்து படிக்கவே மாட்டான்ற அளவுக்கு பத்திரப்படுத்தி தூக்கி செல்ஃப்ல வச்சிருது பத்திரமா. தாவீது சொல்றாரு, வேதத்தினுடைய மகத்துவங்களை காணும் பொழுது என் கண்கள் பூரிக்கிறது அப்படின்ற. வசனத்தை வாசிக்கும் போது உனக்குள்ள அப்படியே அந்த ஒரு சந்தோஷம் வரணும். நமக்கு பைபிள் வாசில எங்க அம்மா சோறு போடாது, திட்டும் அப்படின்ட்டு உட்காந்து பைபிள் வந்து கட்டாயப்படுத்தி வாசிக்கிறது. 1877 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாடு ஃபார்ம் ஆகுதுன்னா இது கர்த்தருடைய செயல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமென். ஆமா. அப்போ சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் வாங்க. அப்ப என்ன ஆகுது பாருங்க. நம்ம அதை பத்தி தான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏசாயா 34. சரியா? இங்க இருந்தா கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நீங்க ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு எல்லா பின்னணியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இதுல இருந்து கரெக்டா கவனிங்க பார்ப்போம். 11 இருந்து, நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். எதை? எதை? இஸ்ரவேல் நாட்டை சொல்லுங்க. என்ன விடிய விடிய ராமாயணம் கிட்ட சீதை ராமன் சித்தம் பண்ற கதையில இது கவனிக்க பண்றீங்க பாருங்க. சொல்லுங்க, எதை சுதந்தரிக்கும்? யார்? இஸ்ரவேல் மக்களா இல்ல பண்ணியா? பண்ணி சுதந்தரிக்கும். முள்றம் பண்ணி நாரி வாசிக்க பண்றீங்க பாருங்க. 11 உங்க சொந்த கருத்தை உள்ள கொண்டு வராத, மண்டையில சாத்திடுவேன். வசனத்தை வாசி என்ன இருக்கும் அதை மட்டும் சொல்லு. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை, ஆந்தையும் காக்கையும் அதிலே யார் இருப்பா? இஸ்ரவேல் மக்கள் இருப்பாங்களா, காக்கா இருக்குமா? அப்படி சொல்லு. அதான் கரெக்ட், காக்கா தான் இருக்கும். காக்கையும் சுதந்தரிக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ஆண்டவர் பண்ணுவார். அப்படி அப்படின்னா வெறுமையா இருக்கும். தூக்கு லைட்டை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா காலியா இருக்கும், எவனுமே இருக்க மாட்டான். சரியா? ராஜ்யம் பண்ண அதன் மேன்மைகளை மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் ஈரார்கள். எவனோ ஒருத்தர் வந்து வாடா நாட்டு அரசாள்றான்னு சொன்னாலும் கூட, அரசாள்றது எவனோ வந்தாலும் கூட ஆளுகை சேர்த்து மக்களே இருக்க மாட்டானா. அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முள்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்செறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அப்படினால என்னெல்லாம் வாசிச்சோம்? நாரை, முள்ளம்பண்ணி, ஆந்த, காக்கா, பாம்பு, அப்புறம் வெட்டிக்கிளிலாம் இல்லை, பாம்பு, கோட்டான், கோட்டான் குஞ்சுகள். இது இல்லாம எல்லா விதமான செடியெல்லாம் முளைச்சி மொத்தம் அரண்மனைகள் எல்லாம் அப்படியே ஃபுல்லா அப்படியே இருக்கணும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகைகளும். ஓரிகைகள் என்னது? ரொம்ப பழைய தமிழ் இதெல்லாம். ஓநாய், ஓரிகைகள்னா ஓநாய்கள். ஓரிகைகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து, ஒரு ஓனாய் இன்னொரு ஓனையை சந்திச்சு என்ன பண்ணும்? ஒரு ஓனாய் இன்னொரு ஓனையை அந்த இடத்துல சந்திக்கும். அதுக்கு மீனிங் என்ன பண்ணும்? சண்டை போடுமா? குட்டி போடும், சண்டை போடுமா? ஓனாய் மற்ற ஓனாய் கூட்டமா இருந்து மற்ற விலங்காத அடிக்குமே தவிர ஓனாய் அடிக்காது. என்ன நீங்க? ஆமா, ஒன்றை ஒன்று சந்தித்து. காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும், ஆடு ஆடை கூப்பிடும். எது கூப்பிடும்? காட்டாடு ஆடு எது கூப்பிடும்? ஒரு ஆடு இன்னொரு ஆடை கூப்பிடும். எது கூப்பிடும்? குட்டி போடுறதா? குடி வெட்டரி ஹாஸ்பிட்டல் தானே சொல்ல பண்றீங்களே. அங்கே சாக்கு குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும், வல்லூர் என்னது? அவுல், அந்த வல்லூர்னா அந்த கூடு கட்டி முட்டையிடும். தெரியுதா? குட்டி போட முட்டை போட தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குஞ்சு பொரித்து அவைகளே தன் நிழலிலே கூட்டிக்கொள்ளும். எங்க இதெல்லாம் எங்க நடக்கும்? சத்தமா சொல்லு. என்ன நடக்கும்? மக்கள் எங்க போயிடுவாங்க? இல்லாம போயிடுவாங்க. ரைட்டு. அங்கே கூலிகளும், கூலிகள் என்னது? கழுகு. சூப்பரா. எப்பரா? கூலிகைன்னா கழுகு. ஆக்சுவலா கூலிகைகளும் ஜோடு ஜோடாக சேரும். நல்ல கவனி. ஜோடுன்ற வார்த்தை எங்க முதல்ல ஆரம்பிக்குது? என்ன ஜோடு? வசனம் ஜோடா? நோவாக போவாதீங்க, இங்க இருங்க. நோவாகிட்டே போக கூடாது. இதான் நான் சொன்னேன். ஒரு வசன வாசிக்கும் டக்கு நோவாகலாம் ஜம்ப் அடிக்க கூடாது. இதான் நம்ம பண்ற தப்பு. இங்க ஜோடுன்னு இருக்கா, நோவாவுடைய படகு ஜோடு ஜோடா வச்சா நம்ம நாட்டில் பண்றாங்க. இந்த ஜோடி அந்த ஜோடி எடுத்து ஒரு செய்தியை கிரியேட் பண்றாங்க. அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமா. அதுதான் பண்ணக்கூடாது. இப்ப இந்த ஜோடு எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? மிருகங்கள் ஜோடு ஜோடு. அப்படினால கொஞ்சம் முதல்ல ஜோடுன்ற வார்த்தை எங்க ஆரம்பிக்குது? மிருகங்கள் ஜோடி ஜோடியா இருக்கும். அப்புறம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது,
இவைகளில் ஒன்றும், இப்ப சொல்லு, இவைகள் குறைஞ்சே போவாது, பெருகிட்டே இருக்கும். இவைகள் இது ஜோடு இல்லாம இருக்கவே இருக்காது. எது வசனமா? நம்ம ஆட்கள் வசனத்தை ஒழுங்கா படிக்காம இதை எடுத்து வச்சு ஜோடி வசனம், கர்த்தருடைய புத்தகம் தேடி வாசி, கர்த்தருடைய வாய் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி சேர்க்கும், அதுல ஒன்னோட ஒண்ணு ஜோடு இல்லாம இருக்காதுன்னு சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்துல மத்தேயு யோவான்ல இருந்து ஆதியாகமத்துல இருந்து இவனுக்கா தெரிஞ்சது சொந்தமா புரிஞ்சது அங்கங்க ரெண்டு வசனம் போய்க்கி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கட்சி என்ன சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி நம்மோடு பேசிட்டோம், எல்லாம் சோதரம் பண்ணுவோம். ஆவியானவர்லாம் இங்க பேசவே கிடையாது, பாஸ்டர் தான் பேசிட்டு இருக்கிறார். இவராவே எல்லாத்தையும் வசனமா எடுத்து ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி பேசிட்டு பழையத்துக்கு யார் மேல போடுறது? ஏன்னா கொஞ்சம் ஞானமா யோசிக்கிறவன் கேள்வி கேட்டோம், பாஸ்டர் நீங்க அந்த வசனத்தை சொன்னீங்களே, ஆனா அது வேற மாதிரி இது வேற மாதிரி கேள்வி கேட்டா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு யார் மேல போட்டுடலாம்? தம்பி ஆண்டவர் பேசிட்டாருப்பா, கேள்வியெல்லாம் கேட்காதீங்கப்பா அப்படின்றவாங்க. அப்போ ஒரு சபையில ஒரு போதகர்கிட்ட கேள்வி கேட்டு கத்துக்கிறதுக்கு போதகர் தயாரா இல்லை, சொல்லிக் கொடுக்க தயாரா இல்லைன்னா அப்ப எதுக்கு சர்ச்சு? நான் வீட்டில் வந்து ஆவியினர்கிட்ட கேட்டு கத்துக்கிறேன், நான் எதுக்கு சர்ச்சைக்கு வரணும்? கரெக்டா இல்லையா? இப்ப என்ன ஆகுது பாரு, நான் ஸ்டீஃபன் லாங்டன் அவர் பண்ண வேலையை நான் பாராட்டுறேன். ஏசாயா 34 டப்புன்னு திருப்பிட்டீங்க. இல்லைட்டு ஏசாயா எடுத்து எத்தனை பேப்பர் பக்கம் திருப்பி ஒரு 4 திருப்பு, ஒரு 5 திருப்பு, ஒரு 10 பக்கம் திருப்புன்றதுக்குள்ள அரை மணி நேரம் போயிடும் எங்க இருக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே. ஸோ ஏசாயா 34 சொல்லி டப்புன்னு திருப்பிட்டீங்க. கடைசி 2 வசனம் அழகா படிச்சிட்டீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறீங்க. ஸோ ஸ்டீஃபன் லாங்டன் பண்ண வேலை சாப்டர் வசனமா பிரிச்சா ரொம்ப நல்லது. ஆனா அது நன்மை செஞ்சதை விட அதிகமான தீமை தான் செஞ்சிருச்சு. என்ன தீமை செஞ்சிருச்சு தெரியுமா? ஏசாயா 34:16 நம்ம நாட்டில் 16 மட்டும் படிப்பான். அங்க ஏசாயா என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்க மாட்டான். ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங், ஆசிரியர் என்ன நோக்கத்தோடு எழுதியிருக்காருன்னு பார்க்க மாட்டான். இவனுக்கு என்ன புரியுதோ அதோட கூட இவனாவே ஒரு ட்ரூத்தை கிரியேட் பண்ணி ஆண்டவர் வசனத்தால எங்கிட்ட பேசினாரு இவனாவே சொல்லிக்குவான். நீங்க அப்படி இருக்க கூடாது. எப்ப வேதத்தை வாசிச்சாலும் முழுசா வாசிக்கணும். எழுதிய ஆசிரியர் என்ன எழுதியிருக்காரு வாசி. சரி, இது தொடர்ந்து பார்ப்போம் நம்ம. இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் ஒரு கோர்வை இருக்குதா சொல்லுங்க? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் ஒரு கண்டினியூட்டி கோர்வை இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது, நிச்சயமா இருக்குது. இந்த பைபிள்ல ஒரு புஸ்தகத்திற்கு இன்னொரு புஸ்தகத்திற்கு கனெக்ஷன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, மத்தேயு 24 அதிகாரத்துல இயேசு என்ன பேசினாரோ அதுதான் ஏசாயா 34 அதிகாரம். இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஏசாயா சொன்ன அதே விஷயத்தை இயேசுவும் சொல்லுகிறார். அப்ப இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு தாராளமா படிக்கலாம். 2 சாப்டர் எடுத்து முழுசா படிச்சு சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனா 2 சாப்டர்ல இருந்து இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் தனியா உருவே கூடாது. முடியாது இல்ல, அவங்க பண்றாங்க, முடியும் ஆனா பண்ணக்கூடாது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆச்சரியப்படுற மாதிரி பார்த்தேன். 66 புஸ்தகத்தை எழுதியது 40 ஆசிரியர்கள். யோசிப்பார். இந்த 40 பேருமே வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் ஒன்னா வாழ்ந்தவங்க கிடையாது. இந்த 40 பேருமே வெவ்வேறு காலகட்டத்தில் 1500 வருஷத்துல காலகட்டத்தில் வாழ்ந்த ஆட்கள். 40 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒரே அளவுக்கு அறிவு இருக்கிறவர்களான்னு கேட்டா இல்ல. இதுல மீன் பிடிக்கிறவன் இருக்கிறான், வரி வசூல் பண்ற அரசாங்கத்தில் வேலை செஞ்சவன் இருந்தான், ராஜாக்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, லூக்கா டாக்டர் இருந்தாரு. டாக்டர் வேலை செய்யறவன் மீன் பிடிக்கிறவனும் ஒரே நாலேஜா? ஆனா லூக்கா எழுதின லூக்கா புஸ்தகமும் சுவிசேஷ புஸ்தகமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது ரெண்டும் லூக்கா எழுதினாரு. இது ரெண்டும் பேதுரு எழுதினது. 1 பேதுரு 2 பேதுரு இது ரெண்டும் பேதுரு எழுதினது. இது ரெண்டுமே வாசிச்சா ஒரே சத்தியம், புரியுதா இல்லையா? அதுதான் கடவுளுடைய பியூட்டியே. அதான் நான் சொல்றேன், பைபிளை போல ஒரு புக்கு உலகத்துல 2 புக்கு காட்டாத. பைபிளை போல ஒரு புக்கு உலகத்தில் இருக்கான்னு காட்டு. பைபிளை போல ஒரு புக்கு கூட உலகத்திலே கிடையாது, கிடையவே கிடையாது. பைபிளுக்குரிய இந்த ஒரு விசேஷித்த தனித்தன்மை எங்கேயுமே கிடையாது. குரான்லாம் கர்த்தருடைய வார்த்தை ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன் தெரியுமா? ஒரே ஆள் நபர் ஒரு குகையில ஏதோ தேவதூதன் வந்தான் சொன்னான்ற பேர்ல ஒரே மொழியில ஒரே காலகட்டத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து மொத்தமா எழுதி கொடுத்தாரு. அந்த மனுஷன் பொய் சொல்லி இருக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? என்னால முகமது நபியை நம்ப முடியாது. அது ஒரு சாதாரண ஒரு மனுஷன், 8 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவன், கடைசியா கல்யாணம் பண்ண 8வது பொண்டாட்டி 8 வயசு பொண்ணு, எருவு மாடுமா இருந்த ஒரு 8 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு. உனக்கு புத்தி கொஞ்சமா ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? பேசிக் லிவிங் ஸ்டைலை இழந்து போன முகமது நபி.
கண்டிப்பா தேவ தூதராக, இறை தூதராக ஒரு 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 ஊழியக்காரனா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, அதுல குரான்ல சொல்லுது, நபி எழுதியிருக்கிறாரு, அல்லாஹ் வந்து நபி ஏமாத்திட்டாராம். நான் சொல்லட்டுமா, இயேசு நம்மள ஒருபோது ஏமாத்தவே மாட்டார். அதுல முகமது நபி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? சூரா 117 நினைக்கிறேன். He is the best among the deceiver. ஏமாத்துக்காரன்லயே சிறந்த ஏமாத்துக்காரன் அல்லாஹ். நான் சொல்லலப்பா, குரான்ல அப்படிதான் நான் படிச்சேன், என் கண்ணால் நான் படிச்சேன். நான் சொல்லிட்டா, என் இயேசு யாரையும் ஏமாத்த மாட்டார். அவரை ஏற்றுக்கொள்கிறவனையும் ஏமாத்த மாட்டாரு, அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றவனையும் அவர் ஏமாத்த மாட்டார். அவர் என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுவோமா? ஆமா. சரி, இப்போ என்னன்னா, பைபிள்ல வேதம் எங்கெல்லாம் வருதோ, ஓகே, நான் தான் சொல்ல வந்தேன். இந்த பைபிள்ல மொத்தமா எத்தனை கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? 65,000 கனெக்ஷன்ஸ் இருக்கான் பைபிள் ஒன்னோடு ஒன்று. எத்தனை? மறக்காதீங்க, இதெல்லாம் பயங்கரமான தகவல்கள். பைபிள்ல மொத்தமா 66 புஸ்தகத்திலுமே 66 புஸ்தகத்துல 65,000 கனெக்ஷன்ஸ். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்ட இந்த எல்லா புஸ்தகத்திலுமே ஒரே காரியத்தை குறித்து பேசுகிறது, ஒரே தேவனை குறித்து பேசுகிறது. அந்த தேவனை பத்தி பேசும்பொழுது திருத்துவத்துடைய உபதேசம் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னவோ யாரோ 66 புக்கி பிளான் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. ஆனா 66 புக்கி ஒரு மனுஷன் எழுதுனா சொல்லி இருந்திருக்கலாம், பிளான் பண்ணி எழுதியிருக்கா. பாப்பா கதையை டெவலப் பண்ணே போறாரு. பிதாவை பத்தி பேசினாரு, அடுத்து இயேசுன்ற மேசியா தீர்க்கதரிசியை பத்தி பேசினாரு, அடுத்து மேசியா வந்தாருன்றத பத்தி அடுத்த ஒன்னு ரிவீல் ஆகுது. இல்ல நிறைய படத்துல பார்த்தா பாதி படம் இன்டர்வல் வரைக்கும் ஹீரோவை காட்டவே மாட்டாங்க. ஸ்டோரி பில்டப் ஆயிட்டே வரும், ஃபிளாஷ்பேக் காட்டுவான், நடுவில் ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு, ஹீரோக்கு அப்புறமா ஸ்டோரி கண்டினியூ ஆகும், அடுத்து படம் லாஸ்ட்ல முடியவே முடியாது, செகண்ட் பார்ட் போட்டுருவாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு டைரக்டர் உட்கார்ந்து எழுதுற மாதிரி. அந்த மாதிரி பிதாவை பத்தி அழகா பைபிள் சொல்லே வருது. ஆதியாகமத்திலிருந்து 10 கட்டளைகள் கொடுத்தாரு, மோசே மூலமா நடத்தினாரு. அப்புறம் மேசியான்ற ஒருத்தர் வருவாருன்னு அடுத்த ஒரு நபரை பத்தி, இயேசுவை பத்தி இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இயேசு வந்துட்டாரு, இயேசு வாக்கு பண்ண அடுத்து பரிசுத்த ஆவியை பத்தி சொல்லப்படுது. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப இயேசு பரலோகம் போயிட்டாரு, திரும்பி வர போறாரு. இது யாரும் ஒரு நபர் உட்கார்ந்து பிளான் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. அப்படியா? ஒரு விதத்தில் ஆமான்னு சொல்லுவேன். ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நேரம் இல்லை சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் கிரியை செய்றார். அதான் நான் சொல்றேன், 40 விதமான ஆசிரியர்கள் 1500 வருஷ காலகட்டத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வேற வேற விதமான மொழிகள், பாஷைகள், தலைமைத்துவங்கள், அறிவுகள் எல்லாமே வேற வேற மாதிரி, ஸ்டேட்டஸ்ல வேற, படிப்புல வேற, நாட்டுல வேற, பாஷையே வேற. பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க பாஷை. அது நிறைய அரமைக் மொழியும் உள்ள மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க, சில இடங்கள்ல லத்தீன் மொழியில் எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் மிக்ஸ்டா இருக்குது. ஆனாலும் கூட இது எல்லாமே தெளிவான ஒரு உபதேசத்தை, கடவுளை பத்தி தெளிவா பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா இவர்கள் மூலமாய், மனிதர்கள் மூலமாய் கடவுள் கிரியை செய்கிறார். கரங்களை தெரியல சொல்லுங்க. ஆண்கள் பக்கத்துல சொல்ல பண்றீங்களே. நிறைய பேருக்கு என்ன செய்யுது, என்ன பாஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன பேசிட்டு இருக்கீங்க பாஸ்டர்? பைபிள்னா என்னன்னு உனக்கு புரியலனா, இந்த பைபிள் போதிக்கிற ஆண்டவர் யாருன்னு உனக்கு புரியவே மாட்டார். அவர் யாருன்னு புரியாம நீயாவே சொந்தமா என் வாழ்க்கையில் இந்த கடவுள் ஆசீர்வதிச்சிருவார், ஏசப்பனை மாத்திடுவார் நீயாவே நினைச்சினா அது பேர் தெய்வ நம்பிக்கை இல்லை, அது பேர் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தான் அநேக நேரங்களில் மூட நம்பிக்கை மாறிடுது, அது வேலையே செய்யாது. அப்புறம் என்ன சொல்லுவேன், நானும் 10 வருஷம் சர்ச்சைக்கு போயிருந்தாங்கிறேன், என்னத்தை கண்டேன்? ஒன்றும் காண மாட்டேன். ஏன் காண மாட்டேன்? ஏன்னா வார்த்தையே நீ இன்னும் காணல. இந்த வார்த்தை போதிக்கிற கடவுள் யாருன்னு காணவே முடியாது கடைசி வரைக்கும். ஆமாவே இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். Before you read the book, better you know what is the book. இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வேதம்னு என்னன்றது புரிஞ்சுக்கோ முதல்ல. அல்லேலூயா. சரி, ஓகே. 65,000 கனெக்ஷன்ஸ் இன் பைபிள். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. 65,000 கனெக்ஷன். யோசிப்பார், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் 2 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் இறந்துட்டாரு, சும்மா சொல்றேன். அவர் டிபார்ட்மெண்ட்ல வேற செய்யற, அவர் ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரே தலைப்புல 2 புக் எழுதுறாங்க. இவர் ஒன்னு எழுதுறாரு, இவர் ஒன்னு எழுதுறாரு. சரியா? இந்த 2 புக்கையும் ஒன்னாக்கி ஒரே புக் ஆக்க முடியுமா? அப்படி ஆக்கினா உலகம் ஏத்துக்குமா? ஒரே சப்ஜெக்ட் ஒன்னா இருந்து ஒன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒன்னாவே எழுதுனாங்க. ஆனாலும் அந்த 2 பேரும் புக்கையும் ஒரு புக் ஆக்க முடியாது, உலகமே ஏத்துக்காது. ஆனா வேற வேற சப்ஜெக்ட், வேற வேற ஆட்கள், வேற வேற டிபார்ட்மெண்ட், வேற வேற காலத்துல வாழ்ந்தோம். யோசிப்பாரு, ஒரு 500 வருஷம் முன்னாடி ஒருத்தர் ஒரு புக் எழுதுனா, 1000 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் எழுதுறாரு. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பைபிள்ன்ற பேர்ல ஒன்னா ஆக்கி இருக்காங்க. அப்படின்னா உலகத்திலே பைபிள் ஒண்ணுதான். இது கடவுள் செய்யாம யார் செஞ்சான்னு சொல்லட்டும். நான் இயேசுவே இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார்.
இயேசுதான் இதுக்கு ஆத்தர், இயேசுதான் இதற்கான என்ன சொல்றது, இது எழுதியவரே இயேசுதான். ராமன் சொல்றீங்களே, அப்படின்னா நேரடியாக கைப்பட கிடையாது. ரைட். நம்ம நான் லாஸ்ட் வீக் சொன்ன பார்த்தீங்களா அவங்ககிட்ட, பைபிள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம்லாம் பேசி முடிக்க முடியாது. இதை குறித்து நிறைய இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். இதனுடைய மெஜஸ்டி, மகத்துவம், அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? வாட் இஸ் பைபிள்ன்ற தலைப்பில் 4வது வாரம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நம்ம இது 3வது வாரம், அடுத்த வீக் 4வது வாரம் பைபிள்னா என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும், இடைபெறட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், அதே மாதிரி தான் இன்னொரு வசனம் கூட சொல்ல முடியும். இது ஒரு தலைப்பாகவே எடுத்து ஒரு நாள் நான் பேசுகிறேன். அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள், தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள்னு ஒரு செய்தியை ஒரு நாள் நான் ஃபுல்லாக பேசுகிறேன் உங்களோட. நான் பைபிளில் இருக்க பிரபலமான வசனங்கள், இந்த வசனம், என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர், இந்த வசனம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். இது அதிகமாக எப்போ பயன்படுத்துவாங்க? ஜெபம் பண்ணுவோம் பயன்படுத்துவாங்க. எப்போ ஜெபம் பண்ணுவோம் பயன்படுத்துவாங்க? சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டார்டிங் பிரேயர், பாஸ்ட் யாரை பிரேயர் பண்ண சொல்றாரோ தவறாம 2 இல்ல 3 பேர் எங்க கூட இருப்பேன்னு சொல்லிருக்க ஆண்டவரே, இங்க வாங்க. சரி, இப்போ 2-3 பேர் இல்லாம நான் தனியா இருக்கிறேன், அப்ப என்னோட இயேசு போயிட்டாரோ? அப்போ கூட தான் இருக்கிறாரு. அப்ப இந்த 2-3 பேர் கூடி இருந்தா நான் இருப்பேன்னு சொல்லி, நான் இப்போ சர்ச் லேட்டா வரீங்க, நிறைய பேர் வரல, நானே சொல்றேன், எனக்கு டைம் பத்தல, இங்க முடிச்சுட்டு நான் சென்னை போகணும், சீக்கிரமா வாங்க, அப்பதான் உங்களுக்கு டைம் எடுத்து நிதானமா சரியதை சொல்லி தர முடியும். நான் நியாயமான காரணங்கள் சொல்ல, சீக்கிரம் வாங்கன்றேன். மோகன்சி அங்கிள் ஒரு வீடியோல நான் பார்த்தேன், அவர் சொல்லியிருக்கிறாரு, 2 இல்ல 3 பேர் வந்துட்டா அங்க ஏசு வந்துருவாராமா. அப்போ 4வது சபைக்கு ஒரு ஆளு லேட்டா தான் வர, அவர் வசந்த வச்சு பேசுன்ற பேர்ல பேசியிருக்காரு. பாவம், அவர் தெரிஞ்சு அவர் பேசியிருக்காரு. அப்போ எல்லா சர்ச் பில்டிங்கும் ஒரு டோர் இருக்கும். ஒரு 1000 பேர் வர சபையில் 1000 பேர் எப்படி ஒரே டைம்ல ஒண்ணா உள்ள வர முடியும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் வெளியே வெயிட் பண்ணி ஒரு 10 பேர் லேட்டா தான் உள்ள, 1000 பேர் வந்துட்டாங்க, உள்ள வரது வழி இல்லை. இந்த 1000 பேரும் டோர் வழியா உள்ள வந்து உள்ள உட்காரணும் அப்படின்னா கடைசி நபர் உள்ள வரதுக்கு தோராயமா ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுமா? 1000 பேர் ஒரு விஷயம் உள்ள வந்து எப்படி பார்த்தாலும் அவன் வந்து வாசல்ல காத்திருந்தாலும் 20 மினிட்ஸ் அவன் லேட்டு தானே. அப்ப அந்த வருஷத்துக்கு மீனிங் தெரிய மாட்டேங்குது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அதுவும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஒருவனா இயேசு அந்த வசனத்தை என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் சத்தியம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து நாமவே அதற்கு ஒரு 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 மீனிங் என்ன பண்ணக்கூடாது, உள்ள புகுத்த கூடாது. ஆமென். இனி நிறைய பேர், நான் ஏன்னா அது இவ்வளோ முயற்சி எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், போதிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி ஒரு காலத்துல உலகத்திலேயே அதிகமான பாப்புலேஷன் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ பாப்புலேஷனை பீட் பண்ணி இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் பிரேயர் பிரேயர் பிரேயர், ஜெபம் பண்ணு இதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கவே இல்லை. எவனா ஒருத்த வந்து ஈஸியா கேள்வி கேட்டு குழப்புறான், சொதப்புறான் அப்படின்றப்போ பதில் சொல்ல இல்லை. கொஞ்சம் நியாயமா யோசிக்க ட்ரை பண்றவன் சரியா போதிக்கப்படல, அப்ப அவன் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற பேர்ல அவன் முஸ்லீமே மாறி போயிடுறான். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் முஸ்லீமே மாட்டாங்க கவனிங்க. தோராயமா ஒரு 300 பேர் மேல இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ஆப்பிரிக்கால பாஸ்டரோட சேர்ந்து அந்த சபையே முஸ்லீமா மாட்டாங்க. தெரியுமா? The whole church has been converted to Islam. ஆப்பிரிக்கால தெரியுமா? காரணம் என்ன? அவங்களுக்கு பைபிள் என்ற சத்தியம் புரியல. அழைப்பு உணர்ந்து ஆராய்ந்து வாசித்து தெளிவாய் மக்களுக்கு போதிக்கிற ஊழியக்காரன் ரொம்ப கம்மி. ஆர்வலர்ல வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு அவங்க விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் அற்புதம் பண்ணி ஒரு வியாதி சுகமாயிருது, ஒரு பிசாசு ஓடிடுதுன்னு உடனே அதுல சந்தோஷப்பட்டு இப்படியே ப்ரோக்ராம் நடத்தினே இருக்காங்க, பாட்டு வர்ஷிப்பு மியூசிக்னு. அப்ப கொஞ்சம் ஞானத்தை சார்ந்து ஒருத்த உள்ள புகுந்து இது சரியா இல்லையே தப்பாதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இயேசு சொன்னாரு. இயேசு ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தானே, அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு சேலஞ்ச் வேற. இயேசு எங்கேயா தன்னை கடவுள்னு பைபிள்ல சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. நான் பல முறை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா நிறைய சபைகள் இது போதிக்கப்படுறதில்லை. அப்ப என்ன ஆயிருது? ஆமா, இயேசு கடவுள் பைபிள் இருக்கிற மாதிரி தெரியலையே, தேவகுமாரன் தான் இருக்குது, தேவன் இல்லையே அப்படின்ட்டு. அப்ப இஸ்லாமியர்கள் தான் கரெக்ட் அப்படின்ட்டு அழகா இஸ்லாம்ல மாறி போயிடுறாங்க. இப்ப அத்தனை பேரோட முடிவு என்னவா இருக்கும்? பாதாளம். ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி எழுந்து போயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. இயேசு பதிலளிச்சிடுறாங்க, பாதாளம் போயிடுவாங்க. இப்ப அவங்கள சொல்ல வேண்டியது யார் கடமை? யார் கடமை? நம்ம கடமை. நம்ம கத்துக்க வரோமா? இல்ல, மழை பெய்யுது பாஸ்டர், வரல பாஸ்டர்.
நம்ம கத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப எப்படி சொல்லி தர முடியும்? ஆமென். அப்போ ரொம்ப காலமா ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? என் நாமத்து நிமித்தமாய் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் வசனம் சொல்லிச்சு. அந்த வசனம் என்ன சொல்லிருக்கு தெரியாது. ஏசு என்ன சொல்றாரு, யார சொல்றாரு, இது ஆக்சுவலா என்ன மீன் பண்ற தெரியாது. நம்ம அது ஒரு வசனம் மட்டும் தெரியும், என் நாமத்தினால எதை கேட்டாலும். எனக்கு ஒரு 4 பொண்டாட்டி வேணும் கேட்கறேன், தருவாரா? ஏன் பொண்டாட்டி இல்லையா? நல்லவரை தப்பிச்சிட்டப்பா. ஆமா, யோசிச்சு பாருங்க. எதை கேட்டாலும் தருவேன். அப்படியா? 1 கோடி ரூபாய் பணம் வேணும் எனக்கு, தருவாரா? ஆண்டவரே ஒரு சர்ச்சு கட்டணும், 1 கோடி ரூபாய் தாங்க. அங்க மண்டையில சாத்துவாரு. சர்ச்சுன்ற பில்டிங்கே கிடையாது, அது கட்டுறதுக்கு பைசாவே கேட்காத நீ என்கிட்ட. மரியாதை போய் ஆத்மதாயம் பண்ணு, ஊழியம் பண்ணு, கிடைக்கிறதுல கூடி ஒன்னா ஆராதி சத்தியத்தை கத்துட்டு போயிட்டாரு, தேவராஜ்யம் வளரட்டும். அப்படிதான் சொல்லுவாரு. கட்டுறாங்க 100 கோடி ரூபாய்க்கு சர்ச்சு. விளங்காதவங்க, எவனுக்கு கெட்டானே தெரியல. ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரோ ஆடிக்கொண்டு போவான் என்பதை அறியாது இருக்கிறான். சர்ச்சுக்கு ஒரு ஸ்டேஜ் கேட்டா பலிபீடம். பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ் பலிபீடம். பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் சர்ச்சுக்கு உள்ள இருந்துச்சா சர்ச்சுக்கு வெளியே இருந்துச்சா? இவங்க சர்ச்சுக்கு உள்ள வச்சிருக்காங்க பலிபீடத்தை. சரி, அது ஏன் பலிபீடம் பேர் வந்துச்சு தெரியுமா? பலி செலுத்தினாலதான் அது பேர் பலிபீடம். இங்க என்ன பலி செலுத்துற நீ? ரத்தக்கரை தூசி கூட தொச்சி 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 மெயின்டைன் பண்ணி பலிபீடம் ஸ்டேஜில் ஏறாத. இந்துக்கள் கோயிலுக்கு போனா பிராமண ஐயர் உள்ள விட மாட்டான், சர்ச்சைக்கு போனா பாஸ்டர் ஸ்டேஜ்ல விட மாட்டார். கேட்ட பரிசுத்த ஸ்தலம். இதுல புனித யாத்திரைன்ற பேர்ல டிக்கெட் புக் பண்ணி இந்த ஆலன் பால்ல இருந்து மோகன் சங்கர்ல இருந்து இஸ்ரேல் வரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் ஒருத்தர் சந்திச்சேன், அவர் கேத்தலிக், ரட்சிக்கப்படல. ஏன்பா ரட்சிக்கப்படல? இயேசு ஏத்துக்கப்பான்னு சொன்னா கேத்தலிக் தப்பு, மரியாள் தெய்வம் இல்ல, மரியாள் பேர்ல ஜெபம் பண்ணக்கூடாது, இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அவன் பெருசா என்ன திருப்பி திருப்பி பேச என்ன தெரியுமா? நான் இஸ்ரவேல்ல மோகன்சி ஐயாவுடைய கையில யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்தேன்றான். டே அப்போ நீ பாதாள தண்ட போவேன்னா கேட்க மாட்டான். இப்போ இது ஒரு விஷயமே இல்ல, இது ஒரு பெரிய விஷயமாக்கி ஒரு ஆத்ம ரட்சிக்கப்படாதபடிக்கு தடை செய்வதற்கு காரணம் மோகன்சி அங்கிளா இருந்தா, நான் வசனத்தின்படி தைரியமா சொல்லுவேன், மோகன்சி அங்கிளும் பாதாளம் தான் போவார், சந்தேகமே கிடையாது. குருடனுக்கு குருடன் வழி காட்டுகிறான் இவரும். அது மோகன்சியா இருக்கட்டும் இல்ல பாஸ்டர் ஜான் விமலா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், பாதாளம் தான் போற, சந்தேகமே இல்லை. இதை பேசுறதுக்கு பயம் நிறைய பேரு. கேட்டா ஊழியம் பண்ண விட மாட்டாங்க, ஊழிய வாய்ப்பு இருக்காது. ஏன் ஊழியத்தை எவன்டா தடுக்க முடியும்? ஏன் ஊழியத்தை யார் தடுக்க முடியும்? நான் கத்திரிக்காய் ஊழியம் பண்ணுவேன், சாகர் வரைக்கும் பண்ணுவேன். சபை நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க வரலன்னா இந்த சண்டே காலையில ரோட்ல நீங்க போய் எவனா ஒருத்தர் கூப்பிட்டா பேசிக்கிட்டு இருப்பேன். நான் ஆண்டோட ஊழியத்தை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன் ஊழியத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆமா, இது எல்லாத்துக்கும் மைய காரணம் தெரியுமா? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியாது. ஆனா பெரிய பேர் கிடைச்சிருச்சு, பணம் நிறைய கிடைச்சிருச்சு, மக்கள் கூட்டம் நிறைய கிடைச்சிருச்சு, செல்வாக்கு நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே இருந்தும் இயேசு மட்டும் இல்லை. நான் சொல்றேன், நமக்கு எதுவுமே தேவையில்லை, இயேசு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீயாவே அந்த இயேசுவை கற்பனை பண்றப்ப அது இல்லை. வசனத்தை வாசித்து வேதம் போதிக்கிற இயேசு யார் அப்படின்றது இயேசுன்ற பெயரின் அடிப்படையில் இல்லை, உறவின் அடிப்படையில் இயேசு யாருன்றது என் உள்ளத்துக்கு தெரியணும். அதுதான் ரட்சிப்பு. அங்கதான் உனக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் உன் சமாதானத்தை யாரும் கெடுக்கவே முடியாது. அப்ப என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை புரியாம இந்த சமாதானம் சும்மா இருக்கும்போது இருக்கும், பிரச்சனை வரப்போ அந்த சமாதானம் இருக்காது. நீயும் டென்ஷன் ஆகி, நீ கத்தி, நீ சண்டை போட்டு மண்டை டென்ஷன் ஆகி போய் அப்படி ஆயிடுவேன். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உன் ஆண்டவர் யாருன்றது புரிஞ்சதுன்னா என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையில அந்த தேவனுடைய சமாதானம் உன்னை விட்டு போவே போவாது. புரியுதா நான் சொல்றது? உங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமா, நான் என் பிரேயர் அப்படின்னு ஆண்டு நான் பேசுறது, என்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எனக்கு தேவையை நான் ஆண்டுகிட்ட தான் முதல்ல சொல்லுவேன், அவருக்கு மட்டும் தான் முதல்ல தெரியப்படுத்துவேன். சொல்றது இது எல்லாமே தாங்க தந்துட்ட பிறகு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நன்றி. கிடைச்ச பிறகு தேங்க்ஸ் சொல்றேன், இல்லை கிடைக்கலாம் அதுக்கு வெயிட் பண்ண அப்படிலாம் இல்லை. இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசத்தோடு கேளுங்கள். அதான் பவுல் சொல்றாரு, எல்லா ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் இவைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படின்னா தந்த பிறகு நன்றி சொல்றேன் ஆண்டவரே, நான் சொல்லிட்டாலே அது நடந்துருச்சுன்னு அர்த்தம். அது நடக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நன்மையானதை நீங்க செய்வீங்கன்றதுதான் பாயிண்ட். அப்போ நன்றி சொல்ல தந்த பிறகு நன்றி சொல்றேன்ல, நான் உங்ககிட்ட சொல்லிட்டாலே அது சாங்ஷன் ஆயிடுச்சு, டன்னு. அது நான் நினைச்சமா நடக்குதா இல்லை நீங்க நினைச்சமா நடக்குதான்ற கேள்வி இல்லை. ஆக மொத்தத்தில் நீங்க செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். மேபி நான் நினைச்சமா செய்வீங்க,
இல்லை நான் நினைச்சது தப்பா இருந்தா அப்படி வேண்டாம், நீ எனக்கு வேற மாதிரி செய்வீங்க. ஆக மொத்தத்தில் நன்மையானது மட்டும் தான் செய்வீங்க. ஆமென். அப்போ ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போதான் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்மளை காத்துக்கொள்ளும். சம்டைம்ஸ் நான் வந்துட்டு யோசிப்பேன், நம்ம ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம், ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம்? நமக்கு தேவை இல்லையா, நமக்கு டென்ஷன் இல்லையா, நமக்கு வேலை இல்லையா, நம்ம பாசிட்டிவாக இருக்கோம், நம்மளுக்கு மீட்டிங்ஸ் ஊழியங்கள் டென்ஷன் இல்லைன்னு கேட்டால் உண்மையாகவே அது பெருசாக தெரியல எனக்கு. ஏன் தெரியுமா? நான் தைரியமாக சொல்லுவேன், நான் ஏதோ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த இயேசு நான் மனசால பிடிச்சிக்கிட்டேன் அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த வார்த்தையாகி இயேசு யார் அப்படின்றத நான் நன்றாக இருந்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தேன் பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாவத்துலலாம் இல்லை. ஆனா இயேசுக்குள்ள முழுசா இருக்கிறியா? உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல உண்மையா இணைக்கப்பட்டிருக்கியா? இல்ல. இதுவரைக்கும் பண்ண பாவம் பயங்கரமா இருந்துச்சு, இயேசுக்குள்ள வந்துட்ட பிறகு அதெல்லாம் பெருசா பண்றது இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று இப்போ அதோட கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஆசை வரல, வாசிக்கணுன்ற விருப்பம் வரல, தாகம் வரல, வாஞ்ச வரல, பைபிள் படிக்கல தூக்கம் வரக்கூடாது, மண்டையால பேய் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடணும். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலையே, பைபிள் படிக்கணுமே, அந்த ஆசை வரணும். அது கிறிஸ்தவ மதத்தினால் வரக்கூடிய கட்டாயத்தினால் வருவது அல்ல. அது உனக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ஒரு காரியம். ராமன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி போதும், ஜெபம் பண்ணலாம். நம்ம நாளைக்கு அடுத்த வாரம் மறுபடியும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். பைபிள்னா என்ன, வாட் இஸ் பைபிள்? புரியுதா? உங்களுக்கு புரியல? ஜெபம் பண்ணலாமா? உனக்கு புரியுதா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுல்ல? கவுன்சாதான் புரியும். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல மதிய விலைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல மழையை கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கொடுக்குறீங்க. தண்ணீர் இல்லைனா ஜீவன் இல்லை. எங்களுக்கு ஆண்டு நல்ல மழை வருஷிக்கப்படுகிற தேவன். மழை என்பது ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தினால அநேகர் இன்னைக்கு ஆராதனைக்கு வரல. பரவாயில்ல, கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. மழையோ இடியோ புயலோ என்னவா இருந்தாலும் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான். அந்த ஐக்கியத்தை நாங்கள் தவறாதபடிக்கு இல்லை தொடர்ந்து பங்கு கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்தை தாரும். இந்த சபை ஐக்கியம் என்பது நான் இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவினுடைய வெளிப்பாடு. அந்த ஒரு சத்தியம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்க அந்த உறவுல தொடர்ந்து வளர கர்த்தர் கிருபை தாரும். பைபிள்னா என்ன அப்படின்றத நாங்கள் நிதானமாய் பகுத்து ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மட்டுமே உயர்த்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சுட்டி, நன்மையினால் வாயை திருப்பியாக்க, அழுக்கு சமணமாய் வயது திரும்ப வாழ வயது போலாக. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நியோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் அவருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட நடத்துவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். மாரநாதா, இயேசு சீக்கிரம் போகிறார்.